ரைட், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 22 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம டைம் போது நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். என்னென்னு சொன்னால், இப்போ நம்ம டிப்ளமா இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 2வது கிளாஸில் வந்துட்டு ஜாயின்ட் ஆகியிருக்கோம். இதுதானே இப்போ நம்மளோட மொடியூல் கோட்ஸ் வந்துக்கிட்டு எல் டிஐடி 101. இதான் நம்மளோட மொடியூல் கோட்ஸாக வரும். சரிதானே. இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ல இன்ட்ரோடக்ஷனை பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு முதல் கம்ப்யூட்டர்ண்டா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்ச தானே நம்ம ஒரு கம்ப்யூட்டர் ரன் பண்ணிடலும். அப்பன்னு சொன்னா நான் கதைக்குள்ள எல்லாரும் கேக்குதா? முதலாவது எல்லாருக்கும் தெளிவா கேக்குதா? Oh, miss. ஆ, ஓகே. ரைட். ஓகே, ரைட். இப்ப நம்ம பார்ப்போம் கம்ப்யூட்டர்னா என்ன. இப்ப சும்மா சொல்லுங்க. இப்ப நாம வழக்கமா எல்லாரும் நம்ம கம்ப்யூட்டர் லேப்டாப்னு நம்ம பேசுவோம். இப்ப கம்ப்யூட்டர்னா என்ன? ஒவ்வொரு ஆளு நீங்க சும்மா சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், யாரும் நம்ம எதையும் கோவிக்க போறோம்ல, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்க. கம்ப்யூட்டர்னா என்ன? என்ன செய்யறோம் இதை வச்சு? ஹலோ, கேக்குதா? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். ஆமா, இப்ப கம்ப்யூட்டருங்கிறது என்னன்னு சொன்னா, நம்ம அது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தானே. இப்போ பொதுவா கம்ப்யூட்டருங்க ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். இப்ப நாம அந்த கம்ப்யூட்டர்ல நாம என்னத்தை கொடுக்கும், அதாவது நாம ஒரு இன்புட்டை கொடுத்தோம்னு சொன்னா அது நமக்கு ஒரு அவுட்புட் ஒன்று தரணும். சரிதானே. அதுதான் அதுல தொழிற்பட இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப நம்ம கணனிங்கிறது ஒரு மின்னணு இயந்திரமா இருக்கு. நம்ம எலக்ட்ரானிக் டிவைஸ் நம்ம சொல்றோம். சரிதானே. இது என்னது? நம்மளோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு தான் இது வந்துட்டு நம்ம பயன்படுத்துறோம். ஆனா அந்த கம்ப்யூட்டர் நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். சரிதானே. இதுக்கு தமிழ்ல நம்ம கணனின்னு சொல்லுவோம். இந்த கணனிங்கிற வார்த்தை எதுல இருந்து, அதாவது சொல்றதானே, எப்படி சொல்றது, அந்த அந்த மொழியில இருந்து தான், அதாவது லத்தீன் மொழியில இருந்து தான் இது வந்துட்டு என்ன செஞ்சா பிரிபட்டு வந்திருக்கு. கணனிங்கிற வார்த்தை வந்து லத்தீன் மொழியில இருந்தான் பிரிபட்டு கணனி இந்த வார்த்தையை நாம அதை இங்கிலீஷ்ல எல்லாரும் இப்ப கணனின்னு பேசி நம்ம யாருமே யூஸ் பண்றல. நாம டைரக்டா என்ன கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப் அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்றோம். சரியே. ரைட். இந்த கணனியை கண்டுபிடிச்சாலும் யாரு? இப்ப நம்ம எல்லாத்தையும் யாருன்னா ஒரு ஆள் உருவாக்கி இருப்பாங்க தானே. அப்ப இந்த கணனியை யாரு உருவாக்கினாங்க? இப்ப நம்ம கணனியை உருவாக்கினவர் சார்லஸ் பபேஜுங்கிறவர். நினைக்கிறேன் இவர் தான் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். சார்லஸ் பபேஜுங்கிறவர் தான் 19ஆம் நூற்றாண்டுல வந்துகிட்டு இவர் இந்த கம்ப்யூட்டருங்கிறத அறிமுகப்படுத்தினார். அவர் வந்துட்டு கம்ப்யூட்டரை கம்ப்யூட்டராக இப்படித்தான் இருக்கணும், இப்படி டிசைன்ல தான் இருக்கணும் அவர் உருவாக்கல. அவர் என்ன செஞ்சாருன்னா ஒரு இன்ஜின்ஸை கண்டுபிடிச்சார். அதாவது எனலிட்டிக் இன்ஜின், அடுத்த டிஃப்ரெண்ட் இன்ஜின், அதாவது நம்மளோட கூட்டல்கள் கழித்தல்கள் அப்படியான செய்யக்கூடிய ஒரு ஒரு இயந்திரங்களை வடிவமைச்சார். அப்ப ஏன் அது நம்மளோட தேவையை வந்துட்டு அது வந்துட்டு பூர்த்தி செய்யுது. நாம கொடுக்குற ஒரு கணக்கை அது செஞ்சு தாரதுக்கு. அப்படியாக வந்துக்கிட்டு இவர் உருவாக்கினதை நாம மாடலைஸ் பண்ணி நம்ம ஒரு கம்ப்யூட்டரை வந்துட்டு நாம கொண்டாந்து இந்த இந்த வியூல வந்துட்டு நம்ம வச்சிருக்கோம். சரிதானே. அப்ப இவர் இந்த கம்ப்யூட்டரை இவர் உருவாக்கினதுக்கு அடிப்படை காரணம் இவரா இருந்ததால தான் இவர் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டரா இவர் வந்துட்டு சொல்றாங்க. சார்லஸ் பபேஜ் சொல்றாங்க. ரைட். சரிதானே. இது வந்துட்டு பேசிக்கா ஒரு கம்ப்யூட்டர் என்ன, இது யாரு கண்டுபிடிச்சாங்க, எந்த நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்டது, இது பொதுவாவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் உங்களுக்கு மேலோட்டமா நான் அதை சொல்றேன். ரைட். ஓகே. அடுத்தது இப்ப நம்ம வாரோம். இப்ப டேட்டாண்டா என்ன? சரிதானே. இப்ப இப்ப ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று இருந்தா நாம அதுக்கு ஒரு தரம் ஒன்று கொடுக்கணும். சரிதானே. அதை ஒன்று கொடுத்தா தானே அது நமக்கு என்ன செய்ய போகுது, திருப்பி அதுக்குரிய ரிசல்ட்டை தரப்போகுது. அப்ப நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும். முதல் டேட்டாண்டா என்னன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். ஓகே. டேட்டாங்கிறது நம்ம ஒரு கணனிக்கு கொடுக்கப்படுற உள்ளீடுகள். இப்ப நாம என்னென்ன கொடுப்போம்? இப்ப நம்ம நம்பர்ஸ் கொடுப்போம், பிக்சர்ஸ் கொடுப்போம். இதெல்லாம் வந்துகிட்டு ஒரு அர்த்தமற்றதா இருக்கும்.
இப்ப நீங்க யோசிச்சு நான் பாருங்க, நான் எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு போட்டிருக்கேன். நவீன் 34, ஆசிரியர் கண்டி. ரைட், ஓகே. இதுல உங்களுக்கு என்ன விளங்குது? உங்களுக்கு ஒரு ஒரு தெளிவான ஒரு விஷயம் ஒன்று இது விளங்குதா? இல்ல. என்ன ஒரு பேர் ஒன்று இருக்கி, ஒரு வயசு இருக்கி, அடுத்தது அவர் தொழில் ஒன்று இருக்கி, அவர் எங்க வசிக்காருன்னு சொல்லி இருக்கி. ரைட், இதை வந்துட்டு நம்ம டேட்டான்னு சொல்றோம். அப்ப நம்ம கணனிக்கு கொடுக்கப்படுற உள்ளீடுகள் அர்த்தமற்ற அல்லது ஒழுங்கான ஒரு செயற்பாடு இல்லாத விடயங்களை வந்துட்டு தரவா நம்ம சொல்றோம், டேட்டான்னு சொல்றோம். ரைட். இதுவே நாம இன்ஃபர்மேஷன் எடுப்போம். சரியானே? இன்ஃபர்மேஷனுங்கிறது நாம கணனிலிருந்து வெளியிட பெறுறோம், அவுட்புட். இப்ப நாம அடிக்கடி நம்ம கதைக்க போற விஷயம் இன்புட் அவுட்புட், இன்புட் அவுட்புட். இந்த ரெண்டு விஷயமும் தான் நம்ம கதைக்க போறோம். ஏன்னுச்சுன்னா நாம கணனிக்கு ஒரு இன்புட்டை கொடுத்தோம்னா அது ஒரு அவுட்புட்டை நமக்கு தரப்போகுது. இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம அடிக்கடி கூடுதலா பாவிப்போம். சரியே? அப்ப இந்த கணனில பாருங்க, இந்த இன்ஃபர்மேஷன்ங்கிறது நாம அதுக்கு ஒரு இன்புட்டை கொடுத்த உடனே கணனி நமக்கு வெளியிட வந்துட்டு ஒரு அர்த்தமுள்ள ஒழுங்கான ஒரு ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு விடயங்களை தரும். இப்ப பாருங்க, நவீன் ஒரு 34 வயதுடைய ஆசிரியர், அவர் கண்டில வசிக்கிறார். இப்ப இந்த சென்டென்ஸ பாருங்க, இது நம்மளுக்கு விளங்குது. ஓகே, ஒரு நவீனுங்கிற ஒரு ஆள் இருக்காரு, அவருக்கு 34 வயசு இருக்கி, அவர் ஒரு ஆசிரியரா இருக்காரு, அவர் கண்டில வசிக்காரு. ரைட். அப்ப நமக்கு இது ஒரு தெளிவான ஒரு 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 விஷயம், இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த டேட்டாக்கும் இன்ஃபர்மேஷனுக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னா, அந்த தரவுகள் வந்துட்டு டேட்டாட தரவுகள் வந்துட்டு ஒரு அர்த்தமற்றதா இருக்கும், ஒரு ஒழுங்கு இல்லாததா இருக்கும். நாம தான் அதை கோர்த்து அந்த கம்ப்யூட்டர் என்ன செய்யும், நமக்கு அதை ஒரு வெளியிட வந்துட்டு அர்த்தம் உள்ள மீனிங்ஃபுல்லா இருக்கும். இன்ஃபர்மேஷனிங்ல ஒரு மீனிங்ஃபுல்லான, நம்மளுக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு அர்த்தமுள்ள ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடியதான் இந்த இன்ஃபர்மேஷன். இது வந்துட்டு பேசிக். இதுதானே இப்ப நீங்க டேட்டா இன்ஃபர்மேஷன் நீங்க நிறைய டைப்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல ஒவ்வொரு மாதிரி படிச்சிருப்பீங்க. ஆனா நம்மளோட ஐடி ரிலேட்டடா வரும்போது டேட்டாங்கிறது நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்கறது, அடுத்தது இன்ஃபர்மேஷன் நம்மளோட அந்த சிறந்த ஒரு அவுட்புட்டை நம்ம எடுக்கிறது. ரைட், சரியானே? இப்ப மெயின் விஷயத்துக்கு வரோம். இப்ப கணனில தொகுதிர முறை வழி. இப்ப இது என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இப்ப நாம ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. இப்ப நான் பேசியிருந்தேன், இன்புட் அவுட்புட் இந்த விஷயங்கள்ட்ட நம்ம அதிகமா பேசப்பட போகுது. இப்ப இன்புட்டுங்கிறது நாம ஒரு இன்புட்டை கொடுக்கும். சரியே? இப்ப நாம உதாரணத்துக்கு என்ன சொல்றோம், இப்ப கணனில நாம ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி கூகுள் எடுத்து நாம என்ன செய்யறோம், ஓகே இன்னைக்கு சர்ச் பண்றோம். ஆஹ் ஒரு ஃப்ளவர் ஒன்று வேணும், சில அழகான ஒரு இல்லாட்டி நேச்சுரல் பிக்சர் அப்படின்னு வேணும், நாம சர்ச் பண்றோம். அப்ப நாம என்ன செய்யறோம், நாம டைப் பண்றோம், சர்ச் பாக்ஸ்ல வந்துட்டு டைப் பண்றோம், என்னன்னு சொன்ன சர்ச்சிங் ஃபார் பியூட்டிஃபுல் இமேஜ் அல்ல நேச்சர்னு சர்ச் பண்ண உடனே அங்க ப்ரோசஸ் என்ன நடக்குது. இப்ப நாமளா போய் அதை சர்ச் பண்ணி இது செய்யறோம் இல்ல, நாம ஒரு கொமாண்ட் ஒரு இன்புட் ஒன்று கொடுக்கும் கம்ப்யூட்டருக்கு. சரிதானே? அது என்ன செய்யுது, அது அடுத்து அது என்ன செய்யுதுன்னு சொன்னா, நாம அந்த ப்ரோசஸ் என்ன செய்யுது, அதை உருவாக்கி, அதாவது நம்ம கொடுத்த கொமாண்டை உருவாக்கி அதுல வந்துட்டு அவுட்புட்டை நமக்கு என்ன செய்யுது, நம்ம தேர்டு கொடுத்த இமேஜை தருகுது. ஒரு நேச்சுரல் பிக்சர் இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு இமேஜ் இருக்கட்டும், இல்லையா ஒரு வீடியோஸ் இருக்கட்டும், எதுவோ அதை நமக்கு தருது. இப்ப நான் உங்களுக்கு ஈஸியா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்ல போறேன் பாருங்க. இப்ப நம்மள்ட்ட எல்லாருக்கும் தெரியும், நம்மகிட்ட எல்லாரும் இப்ப நாம ஏடிஎம் பாவிக்கிறோம், ஏடிஎம் கார்டு வச்சிருப்போம், அக்கவுண்ட் வச்சிருப்போம், எல்லாம் வச்சிருப்போம். ரைட். இப்ப நம்மள்ட்ட ஏடிஎம் கார்டுல நம்மகிட்ட அந்த ஏடிஎம் கார்டுல பேரு நம்பர் எல்லாம் டேட்டாவும் ஸ்டோர் ஆகி இருக்கு. சரிதானே? ரைட். இப்ப நாம என்ன செய்யறோம், இந்த ஏடிஎம் கொண்டு போய் நம்மட மெஷின் ஏடிஎம் மெஷின்ல கொண்டு போய் இன்செர்ட் பண்றோம். சரிதானே? பண்ண உடனே இப்ப அதுவா இன்செர்ட் ஆகுதா, அதுவா காட்ட போடுதா? இல்ல, நாம தான் என்ன செய்யறோம், காட்ட கொண்டு அதுல போடுறோம். போட்டுட்டு என்ன கேட்க, முதல் கேட்கிற போது என்ன பின் நம்பர் கேட்க போகுது, அடுத்து நீங்க என்ன கணக்கு வச்சுக்கீங்க இது கேட்க போகுது, அடுத்து வந்துட்டு எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்கும். கேட்ட உடனே அது எல்லாத்தையும் ஓகே எல்லாம் வெரிஃபிகேஷன் சரியான உடனே என்ன செய்ய போகுது, உங்களுக்கு பணத்தை காசு தரப்போகுது, நீங்க எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ அது உங்களுக்கு தரப்போகுது. இந்த விஷயம்தான் நம்மட கம்ப்யூட்டர்ல இருக்கு. இதுல வந்துட்டு இந்த ஏடிஎம் அட்டைங்கிறது நம்மட இன்புட்டை நம்ம ஏடிஎம் அட்டையை கொடுக்கும். அதுல வந்துட்டு ப்ரோசஸ் ஆகி நம்ம என்னென்ன வேலைகள் செய்யறோமோ அதெல்லாம் அதுக்குள்ள ஒரு ப்ரோசஸ் ஆയിരിக்கும். அடுத்து கடைசியில நமக்கு அவுட்புட்டா நமக்கு இந்த பணம் வர மாதிரி நம்ம என்ன அவுட்புட் நம்ம வேணுமோ நமக்கு அதை தருது. அப்ப பேசிக்கா நம்ம இந்த இந்த விஷயம் ரெண்டும் தான், இந்த இதுல மூணு விஷயம் தான் இதுல கம்ப்யூட்டரா ஓவராலா நடக்க போற விஷயம். இன்புட், ப்ரோசஸ், அவுட்புட். சரியே? இதை நல்லா விளங்கி கொள்ளுங்க.
ரைட். இப்ப அடுத்து நம்ம இன்புட் டிவைஸ் இருக்கு. சரி, இப்ப நாம ஒரு கம்ப்யூட்டரை இயக்குறேன்னு சொன்னா இப்ப நம்ம சும்மாவே ஒரு கம்ப்யூட்டரை இயக்கலாமா? இப்ப ஒரு டிஸ்பிளே ஒன்று இருக்கு, டிஸ்பிளே வச்சு நாம ஏதாச்சும் செய்யலாமா? ஒன்றும் செய்யலாது, சும்மா டிஸ்பிளே தொட்டு தான் பார்க்கலாம். இப்ப அதுக்கு ஒரு கீபோர்டு இருந்தா, ஒரு மவுஸ் இருந்தா, நம்ம கீபோர்ட்ல டைப் பண்றது டைப் ஆகும். ஒரு மவுஸ் இருக்கணும், இதுதானே. அதுக்கு ஒரு ஸ்கேன் இப்படியான, அதாவது அதுக்குள்ள என்னென்ன, அதாவது கணனிகள்ல வந்துகிட்டு கொடுக்க போற உள்ளீட்டு சாதனம் தான் வந்துட்டு நாம இன்புட் டிவைஸை செல்லும். இப்ப நாம ஒரு லெட்டரை டைப் பண்றேன்னு சொன்னா நம்மளுக்கு கீபோர்டுங்கிறது கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு அவசியம். இப்ப கீபோர்டு இல்லாம நம்ம டைப் பண்ணிடலுமா? ஏலா. ஸோ அப்ப நமக்கு இந்த இன்புட் டிவைஸுங்கிற கட்டாயம் நம்ம கணனிக்கு தேவைப்படும் அடிப்படை சாதனமா இருக்கும். இதுல மவுஸ் இருக்கும், ரைட். கீபோர்ட், ஸ்கேனர், மைக்ரோஃபோன், வெப் கேமரா, ஜோய்ஸ்டிக், இப்படி பார்கோட் ரீட், இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட இன்புட் சாதனமா இருக்கும். நாம இதை வச்சுத்தான் நாம அந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இன்புட் சாதனம் இல்லாட்டி நம்மளால எதுவும் செய்ய இயலாது, அதாவது நம்மளுக்கு அதை ஆப்ரேட் பண்ணிடலாம இருக்கும். சரி, அடுத்தது பாருங்க. அவுட்புட் டிவைஸ், ரைட். இது அவுட்புட் ஒன்று என்ன செய்யுது? இப்ப நாம ஒரு தரவண்டை கொடுத்த உடனே நமக்கு அதுக்கு சரியான ஒரு அவுட்புட் ஒன்று நமக்கு வரணும். அது எதுல நமக்கு வரும் சொல்லுங்க. இப்ப நாம உதாரணத்துக்கு, ரைட், நம்ம கம்ப்யூட்டர் ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணி எனக்கு ஒரு பாட்டு கேட்கணும். சரிண்ணே. நான் என்ன செய்யறேன், என் டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர்ல பாட்டு இருக்கு. அந்த பாட்டு என்ன செய்யறேன்னு எடுத்து போட்டு ப்ளே பண்றேன். ரைட். இப்ப இந்த சவுண்ட் இன்னைக்கு வரணும், வெளியில வரணும். வெளியில வரண்டா என்ன செய்யணும்? நமக்கு ஒரு ஸ்பீக்கர் இருக்கணும். அடுத்தது நம்மட லேப்டாப்ல இல்லாட்டி பிசில ஏதாச்சும் 7G கார்டு போட்டிருந்திக்கணும். இல்லைன்னா இப்படியான விஷயம், இந்த அவுட்புட் டிவைஸ் இருந்தா தான் நமக்கு பாட்டு கேட்கும். என்ன, நமக்கு இல்லாட்டி நம்ம ஹெட்ஃபோன் அடிச்சிருக்கணும். எது நான உண்டு அவுட்புட் டிவைஸ் நமக்கு கேட்கக்கூடிய ஏதாவது அவுட் டிவைஸ் இருந்தா தான் நம்மளால அதை கேட்கல மாதிரி இருக்கும். இப்ப நாம ஒரு படம் ஒன்று பார்க்கணும். சரி, படத்தை பார்க்கறேன்னு சரி, நம்ம எதுல பார்க்கறோம்? நமக்கு ஒரு டிஸ்பிளே, ஒரு மானிட்டர் ஒன்று இருந்தா தானே நம்ம அந்த படத்துல பார்க்கலாம். அப்ப நம்ம ஒரு கம்ப்யூட்டருக்கு கண்டிப்பா இன்புட் டிவைஸும் இருக்கணும், அவுட்புட் டிவைஸும் இருக்கணும். இப்ப நாம பார்த்தோம் தானே, இப்போ நேரத்துல பார்த்தோம் என்னென்ன இன்புட் டிவைஸை வச்சு நம்ம கொடுத்து நம்ம அதை உருவாக்கி இயலும். அதே மாதிரி நமக்கு நம்மளுக்கு கண்ணால பார்க்கக்கூடிய அவுட்புட் டிவைஸ்களை வந்துட்டு நாம இந்த ஸ்பீக்கர் மூலம், மானிட்டர்ஸ், இந்த ஹெட்ஃபோன்ஸ். இப்ப பாருங்க, இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. நாம கொஞ்சம் ஸ்பீடா போறோம், நான் ஸ்பீடா போறோம்னு சொன்னா கொஞ்சம் செல்லுங்க பிள்ளைகள். ஸ்பீட் இருந்தா கொஞ்சம் நான் ஸ்லோவாகி சொல்றேன். நான் கதைக்கிற விலங்கு தானே எல்லாருக்கும்? Yes, madam. ஓகே. கதைக்கிற கிளியரா இருக்கு தானே? Oh, ஓகே. ரைட். ரைட். இப்ப நாம இப்ப உதாரணத்துக்கு, இப்ப நிறைய நம்ம பார்க்கோம். இப்ப ஆபீஸ் வழி எல்லாரும் என்ன யூஸ் பண்றாங்கன்னா லெட்டர். சரி, லெட்டர் தான் யூஸ், முந்தி கையால எழுதினோம் லெட்டர்ஸ் எல்லாம். ஆனா இப்ப என்னடான்னு எல்லாம் டைப் பண்ணி வேர்ட்ல டைப் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கும். சரி, இப்ப நிறைய பேர் கலர் பிரிண்ட், அந்த பிரிண்ட், இந்த பிரிண்ட் எடுக்கும். ரைட். இது எப்படி நம்ம எடுக்கும்? இப்போ ஒரு பிரிண்டர் ஒன்று இல்லாம நம்மள பிரிண்ட் எடுக்க இயலுமா? நம்மளோட கம்ப்யூட்டர்ல இருந்து நமக்கு பிரிண்ட் எடுக்க இயலுமா? எடுக்க இயலாது. அப்ப கண்டிப்பா அதுக்கு நமக்கு ஒரு அவுட்புட் டிவைஸ் வந்து வேணும். நம்மளோட கம்ப்யூட்டரோட அந்த பிரிண்டர்ஸை கனெக்ட் பண்ணினா தான் நம்மளால ஒரு பிரிண்டிங் ஒன்று எடுக்க இயலும். அது எதுவா இருந்தாலும், கலர் பிரிண்டிங்கோ இல்ல பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டிங்கோ, எது நானு. ரைட். அப்ப நம்மட டிவைஸோட நம்மட அவுட்புட் டிவைஸையும் கனெக்ட் பண்ணாதான் நமக்கு ஒரு நம்ம எதிர்பார்க்குற ஒரு அவுட்புட் வந்து நம்ம கையில கிடைக்குமா இருக்கும். அதே மாதிரி தான் பாருங்க, இப்ப ப்ரொஜெக்டர் இருக்கு. இப்ப நம்ம படிச்சு கொடுக்க போறோம்னு சொன்னா நம்மட ப்ரொஜெக்டர்ல நம்ம ப்ரொஜெக்டர் நம்மட பிசியோடயோ இல்ல லேப்டாப்போடயோ கனெக்ட் பண்ணினா தான் நமக்கு என்ன செய்யும், நம்மட ஸ்கிரீன் வந்துட்டு நம்மட ப்ரொஜெக்டர்ல ஷேர் ஆகும். அப்ப இதுக்கு அவசியமா நம்மட பிசி, நம்மட லேப்டாப்ஸோட கனெக்ட் பண்ணக்கூடிய அவுட்புட் டிவைஸ்களும் இருந்தது நம்மளுக்கு வெளிப்படையான அவுட்புட்டை நமக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ரைட். அடுத்தது, இப்ப மெயினான விஷயத்துக்கு வருவோம். சரிதானே. இப்ப நம்மளோட கம்ப்யூட்டர் இருக்கு. இந்த நம்மளோட கம்ப்யூட்டர்ல இது இயங்குறன்னு சொன்னா நாம என்னென்ன விஷயம் நமக்கு தேவைப்படுது? சரிதானே. இப்போ முதலாவது ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று இருக்கணும். சரிதானே. ஒரு ஒரு கம்ப்யூட்டர் இல்லாட்டி லேப்டாப், இது ரெண்டு எதுனான ஒன்று இருக்கணும். ரைட். அதுல ஹார்ட்வேர்னு சொல்லி இருக்கு. நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம் என்னென்ன விஷயம். இதுல ஹார்ட்வேர் ஒன்று இருக்கணும். அதாவது என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் அதுக்குள்ள வரும்,
அடுத்தது சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்கணும். அடுத்தது மெயினா இந்த கம்ப்யூட்டர் எதுல இயங்குது? கரண்ட் இல்லாம இயங்குமோ? அடுத்தது நம்மளுக்கு நாம என்ன செய்யறோம்? கரண்ட் போட்டு, அடுத்தது வந்துட்டு பேட்டரிக்கு சார்ஜ் போட்டு அப்படித்தானே நம்ம இயக்குறோம். அப்ப இயக்குறதுக்கு நமக்கு ஒரு ஃபேம்வேர், அந்த கரண்ட் ஒரு சாதனமா இருக்கு. அடுத்தது ஹியூமன் லைவ்வேர். இது என்ன செய்யணும் சொன்னா, இப்ப நாம கம்ப்யூட்டர் சும்மா இயங்குமா? இயங்க மாட்டோம். அப்ப நாம யூசர்ஸ், நாம யூசர் நாம தான் என்ன செய்யறோம்? கம்ப்யூட்டரை இயக்குறோம். எதனை கொண்டு? இந்த ஹார்ட்வேர், இந்த சாஃப்ட்வேர், இந்த இது ரெண்டையும் வச்சு தான் நாம என்ன செய்யறோம்? இந்த கம்ப்யூட்டர் நாம இயக்குறோம். அப்ப நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும், ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று நாம இயக்கணும்னு சொன்னா கண்டிப்பா இதுல வந்துட்டு ஒரு ஹார்ட்வேர் இருக்கணும், சாஃப்ட்வேர் இருக்கணும், ஃபர்ம்வேர் இருக்கணும், லைவ்வேர் இருக்கணும். சரிதானே? இது மட்டும் இருந்தா தான் நம்ம அந்த கம்ப்யூட்டரை இயக்கக்கூடியதா இருக்கும். சரியே? ரைட். இப்ப நம்ம ஹார்ட்வேர்னு சொன்னா என்னன்னு பார்ப்போம். இப்ப நம்ம ஹார்ட்வேருங்கிறது நாம நம்மளால தொட்டு உணரக்கூடியது. சரிதானே? அதாவது நம்ம டைரக்டா நம்மட மெதர் போர்டோட அது வந்துட்டு எல்லாம் வந்துகிட்டு கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு எல்லாம் வந்துகிட்டு ஹார்ட்வேர் எல்லாம் நம்ம மெதர் போர்டோட கனெக்ட் ஆகிருக்கும். சரிதானே? இப்ப நாம பார்க்கலாம். இப்ப நம்ம பிசி, அந்த பிசின்னு சொல்லிட்டு நம்ம சிபியூன்னு சொல்லி நம்ம கதைக்கும். சரிதானே? அந்த சிபியூக்குள்ள இருக்கிற விஷயங்கள் தான் நம்ம ஹார்ட்வேர்ஸ் இருக்கும். அந்த சிபியூக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்கு? மதர் போர்டு இருக்கும், ரெம் இருக்கும், பவர் சப்ளை இருக்கும், ஹார்ட் டிஸ்க் இருக்கும், அடுத்த டிவிடி பர்னர் இருக்கும், வீடியோ கார்டு இருக்கும். இப்படியான நிறைய விஷயங்கள் இங்க பாருங்க, ஒவ்வொரு படத்துல நான் போட்டு காட்டிக்க இன்னைக்கு இதுதான் வந்துட்டு நம்மளோட அந்த மெத போர்டா இருக்கும். சின்ன இந்த மெத போர்டுல மெமரி இருக்கிற, பவர் சப்ளை இருக்கும், ஹார்ட் டிரைவ் இருக்கும், வீடியோ கார்டு இருக்கும். இப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்த மத போர்டோட நம்மளோட பிசி, அதாவது அந்த சிபியூக்குள்ளதான் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நம்மளால என்ன செய்யணும்? எடுத்து பார்க்கலும். இப்ப நம்மளுக்கு திடீர்னு மாதிரி நம்மளோட பிசி வந்துட்டு பழுதாயிட்டுன்னு வச்சுக்கோம். நாம என்ன செய்யறோம்? அந்த சிபியூ என்ன செய்யறோம்? கழட்டி நம்ம பிசியை கழட்டுறோமா? யோசிச்சு பாருங்க. ஸ்கிரீனை கழட்டுறோமா? இல்ல. அப்ப எங்க விஷயம் நம்மளோட பழுதான எங்க நம்மளோட மெயின் இருக்கு? நம்மளோட சிபியூல இருக்கு. அப்ப அதை என்ன செய்யறோம்? நம்ம கழட்டுறோம். கழட்டிட்டு அதுக்குள்ளதான் இப்ப நம்ம ஒவ்வொன்றா எடுக்கும். ரைட். நம்மட ரெம்ல வந்துட்டு ஏதாச்சும் டஸ்ட்டுகள் பட்டிருக்கா, அதை எடுத்து என்ன செய்யறோம்? நாம துரைச்சிட்டு கிளீன் பண்ணிட்டு என்ன செய்யறோம்? திருப்பி இன்செர்ட் பண்றோம். அதே மாதிரி ஏதாச்சும் கேபிள்கள் லூஸ் ஆயிருக்கா, இல்ல ஏதாச்சும் பின்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிருக்கான்னு என்ன செய்யறோம்? நாம எதுல போய் வந்து பார்க்கோம்? நம்மட இந்த சிபியூங்கிற நிறைய இந்த விஷயத்துக்குள்ளதான் நம்ம வந்து என்ன செய்யறோம்? பார்க்கோம். இதுதான் வந்துகிட்டு நம்மட சிஸ்டம் யூனிட், சிபியூட வந்துகிட்டு ஒரு உள்ளுக்கு இருக்கிற விஷயம். பாருங்க, இந்த உள்ளுக்கு இந்த சிபியூக்குள்ள இப்படித்தான் இருக்கும். இப்ப நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இது வந்துகிட்டு நம்மட சிபியூ. இதுதானே? இதுல பாருங்க, நினைக்கிறது ஃபேன். இப்ப இந்த ஃபேன் நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்றோம்னு சொன்னா, எல்லாரும் யோசிக்கிறோம், என்னடா சிபி இதுக்குள்ள ஏன் இவங்க ஃபேனை வச்சிருக்காங்கன்னு. இப்ப நம்மட மெஷின் வந்துகிட்டு அது குறிப்பிட்ட ஒரு ரேஞ்சில் தான் நம்மட மெஷின் என்ன செய்யும் சொன்னா, ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அது தானாவே ஆட்டோமேட்டிக்கா ஹீட் ஆக தொடங்கிடும். சரியே? இப்ப நாம பவர்ல போட்டு வேலை செய்ய போறோம். அப்ப என்ன செய்யும்? எல்லாம் ஒரே தரத்துல இயங்கும்போது ஒரு ஹீட்னஸ் வரப்போகுது. சரிதானே? இந்த ஹீட்னஸ வந்துட்டு அது என்ன சொல்ற, மிடில் பண்றதுக்கு, அதாவது அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு தான் இந்த ஃபேன் வந்துகிட்டு எனி டைம் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். நீங்க பாருங்க, நல்லா அவதானிச்சு பாருங்க. நீங்க மெஷினுக்கு பக்கத்துல இருந்தீங்கன்னு சொன்னா சொல்லி இறங்கிட்டே இருக்கும். அப்ப சில ஆட்கள் யோசிக்க, என்னடா நம்மட மெஷின் பழுதாயிட்டா, இல்ல இனிமே ஆயிட்டான்னு யோசிப்போம். இல்ல, அது என்ன காரணம்னு சொன்னா அந்த ஃபேன் சவுண்ட். மெஷின் சில நேரம் வேற மாதிரி சவுண்டும் கேட்கும். ஆனா அந்த இயல்பாவே வளமையா யூஸ்வலா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ற மெஷின் வந்துட்டு அந்த ஃபேன் சவுண்ட் வந்துட்டு அமைதி அடிக்கிற டைம்ல கேட்டு பாருங்க. அந்த ஒரு சவுண்ட் உண்டு, அந்த ஒரு ஒரு இது ஒன்று இறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்ப என்னது? அது வந்துட்டு நம்ம இது வந்துட்டு கூல் பண்ணுது. இதுதானே நம்ம ஹீட்டை வந்துட்டு தணிக்குது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த இவர் சார்லஸ் பபேஜ் வந்துட்டு நம்மளோட கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சார். ஆரம்ப கட்டத்துல, அதாவது நம்மளோட தலைமுறைகள், அதாவது அதுல முதலாம் தலைமுறை, இரண்டாம் தலைமுறை, மூன்றாம் தலைமுறை, இப்ப நாம இருக்கிறது நான்காம் தலைமுறையில நாம இருக்கோம். சரிதானே? இப்ப என்ன இருக்குன்னு நம்மட சின்னதான பிசி மாதிரி சிபியு மாதிரி இருக்குதானே. அன்னரம் இப்படி இருக்கல. சரிதானே? அன்னரம் ஒரு ஒரு ரூம் அளவு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய ஒரு ரூம் அளவுல அந்த நம்மட பிசி, நம்மட இது இது சிஸ்டம் இருந்துச்சு.
ஏன் காரணம்னு சொன்னா அன்னரம் வந்துகிட்டு முதலாம் தலைமுறையில வெற்று குழாய்கள் மூலம் ஒக்கிம் டியூப்ஸ்கள் மூலம் தான் அன்னரம் வந்துட்டு உருவாக்கினாங்க. அன்னரம் இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கல. இப்ப நம்ம டெக்னாலஜி தானே. இப்ப இந்த அளவுக்கு லேப்டாப் வந்திருக்கி, மினி லேப்டாப் வந்திருக்கி அப்படின்னு நம்ம அந்த ஒவ்வொன்றும் அந்த அளவுகள் சுருங்கி அதோட ஃபீச்சர்ஸ்கள் வந்துட்டு என்ன செஞ்சிரு கூடிக்கிட்டு வருது. அப்ப அந்த முதலாம் தலைமுறையில என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஒரு ஒரு ரூம்ட் அளவு என்ன சொல்லணும் ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ரூம்ட் அளவு வந்துட்டு அந்த வெற்று குழாய் மூலம் தான் அவங்க வந்துட்டு அதை முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. ஏன்னா அது அளவுலையும் சரியான பெருசரிக்கும் யோசிச்சு பாருங்க. இது வந்துட்டு மில்லி செகண்ட்ல தான் அது அழகப்பட்டுச்சா மன்னரம் அந்த காலத்துல. சரி, இதுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா இந்த ரூம் இருக்கிற அளவுக்கு நாம எப்படி இதை ஹீட்டை தணிக்கிறோம். ரூம்ல இருக்கிற அளவுக்கு அது ஒர்க் பண்ணும்போது இதுக்கு ஹீட்டை தணிக்கிறேன்னு இப்ப அதுக்கு மேலதிகமா நமக்கு ஒரு செலவு ஒன்று ஏற்படுது. சரிதானே. அப்ப என்ன செஞ்சாங்க, ரைட் இது நமக்கு சரிப்பட்டு வர மாட்டா, நாம இதுல அளவை சுருக்கினா தான் நாம இதுல வந்துட்டு கிராயத்து அதாவது நம்மளோட கோஸ்ட். இப்ப பாருங்க நம்ம பெருசாக என்ன செய்யணும், அதை கூழாக்குறதுக்கு அன்னரமே இருந்துச்சா இல்ல. அப்ப என்ன செஞ்சு அதை எப்படி அவங்க கூல் பண்ணிருப்பாங்க. அப்ப அதுக்கு ஒரு செலவு ஒன்று மேலதிகமான ஒரு செலவு ஒன்று ஏற்பட்டுருக்கும். அப்ப அதையும் குறைக்கணும் என்ன செஞ்சாங்க, ரெண்டாம் தலைமுறை உருவாக்கிறாங்க. ரெண்டாம் தலைமுறையில வந்து டிரான்சிஸ்டர்ஸ். சரிதானே. இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக தான் சொல்றேன். இது வந்துகிட்டு வெரி பேசிக். இப்ப நம்ம பேசிக்ல தானே இருந்து கொண்டு போறோம். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு நாலேஜ் வைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக தான் இது ஒரு மேலதிகமா நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதானே. டிரான்சிஸ்டர்கள் மூலம் இதை உருவாக்கினாங்க. ஆனா இதை உருவாக்கின உடனே முதலாம் தலைமுறையோட இது கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு. ஒரு சிப் வடிவமா ஒரு கொஞ்சம் அந்த அந்த ஸ்பேஸ் வந்துட்டு சிப்பா டிரான்சிஸ்டர்ங்கிறது ஒரு சின்ன சின்ன அந்த கம்பிகள் மூலம் அந்த சின்ன சின்ன சிப் ஐட்டமா என்னஞ்சாங்க இவங்க உருவாக்கினாங்க. உருவாக்கின உடனே இது முதலாம் தலைமுறையோட ஒப்பிடக்குள்ள இது கொஞ்சம் அளவுல சின்னதா இருந்துச்சு. இது மைக்ரோ செகண்ட்ல அளவிடப்பட்டுச்சு. சரிதானே. இது மைக்ரோ செகண்ட் அளவிடப்பட்ட இதுக்கு வந்துட்டு கோஸ்டும் கொஞ்சம் குறைவா இருந்துச்சு. ரைட் இவங்க பார்த்தாங்க, ரைட் இதை விட இன்னமும் நாம இதை சின்னதாக்கணும்னு சொல்லி போட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா மூன்றாம் தலையில இருந்து ஒருங்கிணைந்த சுற்றுன்னு சொல்லி ஒன்று உருவாக்கினாங்க. சரிதானே. அது எப்படி இருந்துச்சுன்னா இந்த இந்த சிப்பை விடையும் கொஞ்சம் சின்னதா அதாவது அதுல போடுற அந்த சிஸ்டங்கள் அந்த வயசு எல்லாம் வந்துட்டு சின்னதா இருக்கும். அதாவது நீங்க நினைக்கலாம் என்னடா இது சிப்புன்னு சின்ன அந்த அளவுக்கு சின்னதா உருவாக்கிட்டாங்க. இல்ல நான் செல்ல வாரது அந்த பெரிய ஓவரால் அந்த சிஸ்டத்தை செல்ல வர இப்ப நம்மட சிபியூ இருக்கு தானே அது வந்துட்டு அன்னரம் விரிவடைஞ்சிரு பெண்ணா ஒரு ரூம் சைஸ் இருந்தது நான் சொல்ல வாரேன். அப்ப அன்னரம் சிறிதாகி சிறிதாகி என்னஞ்சாங்க இப்ப நம்ம நான்காம் தலைமுறையில வந்துட்டு நாம அந்த பிசி இந்த லேப்டாப்ல தான் நாம இப்ப இருக்கோம். நெருக்கி பாருங்க இந்த இது அந்த ரூம் சைஸ்ல இருந்ததை சுருக்கி கொண்டாந்து இந்த சின்ன ஒரு சைஸா வச்சிருக்காங்க. பாருங்க இன்னைக்கு இந்த இந்த இம்பர்ட் தான் இது இதை வச்சுதான் நம்மட எல்லாமே வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகுது. ரைட். சரிதானே. இதுல சவுண்ட்ஸ் கார்டு இருக்கு, மாடர்ன் கார்டு இருக்கு, வீடியோ இருக்கு, ஃபேன் கிளிப்ஸ், பவர் சப்ளை, அடுத்தது நம்ம டிவிடி அந்த இது போடுறது, ஹார்ட் டிரைவ், மதர் போர்ட் எல்லாமே வந்துட்டு இதுல தான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி இருக்கும். சரிதானே. இப்ப நாம இது பாருங்க இது வந்துட்டு பிசிடு நம்மட நம்மட கம்ப்யூட்டர் சிபியோட இன்டர்ஃபேஸ் தான் அது உள்ளுக்கு என்னென்ன இருக்கும்ங்கிறது இந்த படம் காட்டுது. இதை பாருங்க இது கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு. ரைட். இது வந்துட்டு நம்மட லேப்டாப். நம்மட லேப்டாப்ல எப்படி வந்துட்டு கலட்டினா நம்மட உள்ளுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி காட்டுற இந்த வியூ தான் இது. ரைட்டே. ரைட். இப்ப நாம நேரத்தோடைய பார்த்தோம் என்னென்ன இன்புட் டிவைஸ் கொடுத்தோம்னு சொல்லி. இப்ப எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர்ஸ் வந்துகிட்டு நமக்கு தேவைப்படுது. ஏன் இந்த நம்மட சிஸ்டத்தோட நமக்கு அவுட்புட் எடுக்கிறேன்னு சொன்னா நமக்கு எக்ஸ்டர்னலா ஹார்ட் டிவைஸ்கள் தேவைப்படும். ஒரு சிஸ்டத்தை வந்து யூனிட்டை வந்துட்டு மதர் போர்டுடாக நம்ம என்ன செய்யும் எல்லா சாதனங்களையும் வந்துகிட்டு தொடர்பு படுறத எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கா செல்லுவோம். ஹார்ட் ஹார்ட்வேரா செல்லுவோம். சரிதானே. இப்ப இங்க பாருங்க இந்த மானிட்டர்ஸ் இந்த ஹெட்ஃபோன் அடுத்து இந்த பிரிண்டர் ஸ்கேனர்ஸ் இந்த ப்ரொஜெக்ட்ல வந்துகிட்டு ஒரு ஹார்ட்வேர்ஸ் எடிஷனலா வேற நம்மட இதுக்குள்ள இருக்கா நம்மட இந்த சிபியூக்குள்ள இருக்கா இல்ல. இது வந்துட்டு மேலதிகமா வெளியில இருந்து எக்ஸ்டர்னலா வந்துட்டு நம்ம கொண்டு வந்து நம்மட பிசியோட கனெக்ட் பண்ணக்கூடிய சாதனங்கள் தான் இந்த ஹார்ட்வேர்னு சொல்லி சொல்லுவோம். சரி இதுல மானிட்டர்ஸ் இருக்கி. இப்ப நாம என்ன செய்யறோம், இப்ப ஸ்கிரீன் இல்லைன்னு சொன்னா நாம என்ன செய்யறோம் வேற ஸ்கிரீனை கொண்டு வந்து நம்ம பிசியோட கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்கிரீன் வேலை செய்யும். அதுக்காக நம்ம ஒரு புது பிசி தான் வாங்கணும்ன்ற அவசியம் நமக்கு இல்லை.
இப்ப பழுதாயிடுச்சுன்னு சொன்னா இப்ப நம்ம என்ன செய்யணும்னா நம்ம சிபிஓக்கு நம்ம சிபியூல எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. இப்ப நமக்கு மானிட்டர் தான் ஒர்க் ஆகுது இல்ல ஒன் ஆகுது இல்ல என்ன என்ன பிரச்சனை சொன்னா இப்ப நமக்கு அது இல்லைன்னு நம்ம வேற ஒரு மானிட்டரை கொண்டு வந்து நம்ம பிசில கனெக்ட் பண்ண கனெக்ட் ஆகும். அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸை கனெக்ட் பண்ணலாம், பிரிண்டர்ஸ், ஸ்கேனர்ஸ், ப்ரொஜெக்டர் எல்லாத்தையும் வந்து நம்ம இதுல கனெக்ட் பண்ணி எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேரா கனெக்ட் பண்ண இயலுமா இருக்கும். சரி, ரைட். இதுதான் வந்துட்டு மெயினான விஷயம், மதர் போர்ட். சரிதானே? இது எல்லாரும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மதர் போர்டுங்கிறது நம்மளோட என்ன சொல்ற நம்மளோட இதயம் போல. ஏன்னா இதுல தான் எல்லா விஷயமும் வேலை செய்யும். இந்த மதர் போர்டுல தான் எல்லாமே வந்துட்டு கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுதானே? இதுல ரெம் இருக்கும், கீபோர்ட் பாயிண்ட் இருக்கும், மவுஸ் பாயிண்டர் இருக்கும், அடுத்து சவுண்ட்ஸ் கார்டு. இப்ப நான் காட்டினேன் தானே, இப்ப முன்னுக்கு இங்க பாருங்க இந்த விஷயத்துல. ரைட், இந்த இருக்கிற பாருங்க இந்த எல்லா விஷயத்தையும் வந்துகிட்டு நம்மளோட மதர் போர்ட்ல தான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிதானே? இந்த மதர் போர்ட் வந்துட்டு இது இல்லைன்னு சொன்னா, இந்த மதர் போர்டு இல்லைன்னு சொன்னா நம்மட இது வந்துட்டு இயங்காது. நம்மட மெஷின் வந்துட்டு இயங்காது. ஏன்னு சொன்னா இதுல தான் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்மட ரெம் இருக்கட்டும், நம்மட பவர் சப்ளை இருக்கட்டும், நம்மட பின்ஸ் எல்லாம் இருக்கட்டும், ஒவ்வொரு பாயிண்ட் பாருங்க, ஒவ்வொரு என்ன பாருங்க இன்னும் ஒவ்வொரு இதா இருக்கி நம்மட இன்னைக்கு இந்த பாருங்க இந்த பின்னுகள், அடுத்தது நம்ம இங்க பாருங்க இதுக்குள்ள அடிக்கக்கூடிய இந்த பவர் கேபிள், அடுத்தது எல்லாமே வந்துகிட்டு இந்த மதர் போர்டோட தான் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். சரினா கனெக்ட் பண்ணி இருக்கு. இது இது வந்துகிட்டு இந்த மதர் போர்ட் நமக்கு என்ன சொல்ல நம்ம நமக்கு மனுஷனுக்கு எப்படி நமக்கு ஒரு இதயம் அவசியமோ இந்த மதர் போர்ட் வந்து நம்மளோட பிசிக்கு நம்மளோட லேப்டாப்ஸுக்கு இதுக்கு முக்கியமா அவசியமா இருக்கும். சரி, இதை வந்துட்டு நீங்க எல்லாரும் ஞாபகமா வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அடுத்தது ப்ரொசஸர். ப்ரொசஸர்னா என்ன? இதுதானே? இப்ப நாம ஒரு கம்ப்யூட்டர் நாம இயக்கணும்னு சொன்னா வந்துட்டு அது வந்துட்டு என்ன செய்யணும், ஸ்பீட் அறிக்கணும். ஏன்னா இப்ப நாம ஒண்ட தொட்டா அது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அது வந்துச்சுன்னு சொன்னா அது சரியா இருக்குமா, நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருக்குமா? ஒரு அவசரம் ஒரு வேலை ஒன்று செய்ய போறோம் இல்லையா, ஒரு 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 லெட்டர் ஒன்று டைப் பண்ண போறோம், வேர்டை ஓபன் பண்ணினா அது ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு 10 நிமிஷத்துக்கு பிறகு வந்தா அது நமக்கு அந்த ஒரு வேலையை முடிக்க இல்லாத மாதிரி இருக்கும். சரிதானே? அப்ப அந்த வேலையை நம்ம முடிக்கிறதுக்காக நாம என்ன செய்யறோம்னா நம்மளோட கம்ப்யூட்டர்ல வேகத்தை கூட்டுறதுக்கு நம்ம அந்த ப்ரொசஸர்ல நம்ம போடுறோம். சரிதானே? இந்த ப்ரொசஸர் நிறைய டைப்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம என்ன செய்ய ஒரு அவுட்புட் ஒரு இன்புட்டை கொடுத்தோம்னு சொன்னா அதுக்கு நமக்கு அவுட்புட் தாரதான் இது பிரதானமான வேலை இருக்கும். குயிக்கா வித்தின் செகண்ட்ல வந்துட்டு நமக்கு அது அவுட்புட் தரணும். இப்ப நம்ம ஒரு விண்டோஸ் ஓபன் பண்ணினா டக்குன்னு ஓபன் ஆகணும். ஓப்பன் ஆனதான் நமக்கு நம்ம குயிக்க நம்மளோட வேலையை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இல்ல அது வேலை அந்த சுணங்கிச்சுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யும், நமக்கு அந்த வேலையில செய்ய இல்லாததா இருக்கும். ரைட். இப்ப பாருங்க இந்த ப்ரொசஸர்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. முதலாவது அட்டம்னு சொல்லப்படும். இது என்ன செய்யும்னு சொன்னா இப்ப நாம ஒரு குறைந்த சக்தி தான் இதுக்கு வந்து இது பயன்படுத்தப்படுற லோ பிரைஸ் டிவைஸ். அதாவது இப்ப நாம சும்மா இப்ப நம்ம வீட்டுக்கு தேவை என்னைக்கு தேவை பர்சனல் லேப்டாப் ஒன்று இன்னைக்கு வேணும், நம்ம சும்மா பர்சனல் பிசி ஒன்று வேணும், நான் அந்தந்த வேலையெல்லாம் செய்யறேன், சும்மா படம் பார்ப்பேன், பாட்டு கேட்பேன், அடுத்து இந்த கடிதங்களை டைப் பண்ணுவேன், இவ்வளவுதான் இன்னைக்கு இப்படியான வேணும்னு சொன்னா நீங்க இந்த அட்டம்ங்கிற இந்த ப்ரொசஸரை நீங்க போட்டீங்கன்னு சொன்னா ரைட் உங்களோட இந்த வேலைகளை செய்யறதுக்கு ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கும். சரியான எந்த ஒரு தடங்களும் இல்லாம நீங்க ஓபன் பண்ண உடனே அது ஓகே குயிக்கா எல்லாம் வந்துட்டு ரன் ஆகக்கூடியதா இருக்கும். இது அப்ப நீங்க இது வந்துட்டு அதாவது நீங்க நார்மலா பாவிக்கக்கூடியதா இது இருக்கும். ரைட். அடுத்தது பென்டிம். என்ன இது என்ன செய்யும்னு சொன்னா பென்டிஎம் என்ன செய்யும்னா ஒரு அடிப்படையில நிலையான ஒரு அதாவது என்ன சொல்ற ஒரு மிடில் எளிமையான ஒரு இது இருக்கும். இப்ப நீங்க அட்வான்ஸா கொஞ்சம் சரிண்ணா அதுக்கு கொஞ்சம் இப்ப நீங்க நீங்க என்ன செய்ய போறீங்க, இப்ப நீங்க லெட்டர் எல்லாம் டைப் பண்ணி முடிச்சிட்டீங்க, இப்ப எனக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் அட்வான்ஸா நான் கொஞ்சம் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் எல்லாம் நான் பண்ண போறேன், நான் கொஞ்சம் அப்படி எல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு கொஞ்சம் நம்ம அட்வான்ஸ் ஃபீச்சரை சேர்க்கும் போது என்ன செய்யணும், இந்த ப்ரோசஸர் வந்துட்டு பென்டிஎம் யூஸ் பண்ணினா நல்லம். என்ன செய்யணும் அப்பதான் நமக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபையா குயிக்கா வந்துட்டு நம்மளால அதை செய்யக்கூடிய இயலுமா இருக்கும். சரியா? அடுத்தது சிலோன். செலான் என்று சொல்லி இந்த ப்ரோசஸர் இது வந்துட்டு குறைந்த செலவில் அடிப்படையில செயல்திறனை தரும். ஆனா நம்மட சின்ன சிறு பயன்பாடு பேசிக் வெரி யூஸ். அதாவது நம்ம என்ன செய்யற வெரி இப்ப சும்மா இப்ப சிலாக்கள் என்ன செய்வாங்க,
பேருக்கு கம்ப்யூட்டர் வாங்கிட்டு லேப்டாப் வாங்கிட்டு சும்மா பேருக்கு வச்சு என்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கு என்கிட்ட லேப்டாப் இருக்கு சும்மா பேருக்கு வச்சுக்கிறேன் இது நான் இல்ல எந்த வேலையும் செய்யல வேணுண்ட படத்தை பார்ப்போம் அவ்வளவுதான் அதுல பாட்டை கேட்போம் அவ்வளவுதான் வேற எந்த வேலையும் நாங்க செய்ய மாட்டோம் அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு அந்த அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆன ஒரு ஒரு ப்ரொசஸர் ஒன்று தேவையில்லையே நமக்கு வேலை செய்யறண்டா தான் நமக்கு ஒரு அந்த ஸ்பீடுக்கு தான் நம்ம அந்த ப்ரொசஸர் யூஸ் பண்றோம் அப்ப அப்படியான விஷயங்களுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அடுத்தது கோர் இந்த ஐ கோர் ஐ3 ஐ5 ஐ7 இப்ப கூடுதலா வந்துகிட்டு எல்லாரும் இந்த கோர் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சரிதானே இப்ப நீங்க பாருங்க இப்ப நம்முடைய லேப்டாப்ல வரும்போது இன்டெல் கோர் ஐ3 ஐ5 ஐ7 ஐ9 இப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்னா ஒவ்வொரு அந்த கோர் வரும் இது வந்து இது என்ன செய்யணும்னா ஐ3 வந்துட்டு நம்மளோட பேசிக்கா நம்ம என்னென்ன வேலைகள் நம்ம அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆன் பண்ணி என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்யலுமோ அதெல்லாம் நம்ம கிட்ட செய்யக்கூடிய ஐ3ல நம்ம எல்லாம் செய்யலாம் செய்யலாண்டில எல்லாம் செய்யலாம் இப்ப ஐ5ங்கிறது கொஞ்சம் அதை விட ஸ்பீட் ஆയിരിക്കും இதானே நல்ல நல்ல எப்படின்னு சொன்னா ஒரே தரத்துல மல்டி டாஸ்கிங் செய்யலாம் இங்க ஒரு பக்கம் வீடியோ எடிட்டிங் பண்ணலாம் இங்க ஒரு பக்கம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை ஓன் பண்ணி செய்யலாம் இப்படி எனதுக்கு அந்த என்னன்னு சொன்னா அந்த வேகம் ஸ்பீட் இருக்கும் இதை ஓன் பண்ண இதை ஓன் பண்ண அடுத்தது வெப்சைட்ல வந்துட்டு போய் நம்ம ப்ரௌசரை சர்ச் பண்ணி ப்ரௌஸ் பண்ணலாம் அப்போ ஒரே தரத்துல மல்டி டாஸ்கிங் செய்ய இயலுமா இருக்கு நமக்கு அப்ப அதுக்கு நம்ம ஐ5 யூஸ் பண்றோம் இப்ப ஐ7 இது வந்துட்டு வெரி அதாவது எப்படி சொல்ற நல்ல ஸ்பீடா வேலை செய்யும் இந்த ப்ராசஸர் போட்டீங்கன்னு சொன்னா அதாவது வீடியோ எடிட்டிங் இப்ப நிறைய பேர் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப நம்ம படத்துல எல்லாம் இப்ப வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க அந்த ஹீரோஸ் வார மாதிரி அப்படி அந்த டெக்ஸ்ட் எல்லாம் போட்டு இதெல்லாம் வந்துகிட்டு இந்த கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர் ஐ7ல அப்படி ஐ9 அப்படியான ஃபீச்சர்ஸ்ல போட்டதான் அது ஸ்பீடா இருக்கும் நமக்கு எடிட் பண்றதுக்கு நல்ல ஃபிளெக்சிபிளா இருக்கும் இப்ப வீடியோ எடிட்டிங் கிராஃபிக் டிசைன் எல்லாம் செய்யறவங்க எல்லாம் பாருங்க அவங்க கண்டிப்பா ப்ரோசஸ் வந்துட்டு ஐ7லயோ ஐ9லயோ அப்படித்தான் போட்டிருப்பாங்க ஏன் அவங்களுக்கு அப்பதான் குயிக்கா வந்துக்கிட்டு அதை எடிட் பண்ணி அதை அதாவது அவுட்புட்டை எடுத்துக்கொள்ள இயலுமா இருக்கும் சரி, அடுத்தது சியோன் இது வந்துட்டு சர்வர்ஸ் அதாவது இப்ப நாம ஒரு வெப்சைட் இல்ல அதை உருவாக்குறோன்னு சொன்னா அடுத்து நம்ம இப்ப வேலை வேலை செய்யறது சைட்ல இப்ப நாம டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ற அப்படியான விஷயங்களுக்கு நாம இந்த சியோனுங்கிறத இதை நம்ம இந்த இதை நம்ம யூஸ் பண்ணியலுமா இருக்கும் சரிதானே இது இவ்வளவும் தான் அதாவது நாம பார்த்திருக்கோம் இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ் அடுத்தது என்னென்ன வரும் அடுத்த டேட்டா என்ன இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்துகிட்டு பேசிக்கா ஒரு கம்ப்யூட்டர்ல பேசிக்கா என்னென்ன விஷயங்கள் இதுல இருக்கணும்ங்கிறது நம்ம பொதுவா நம்ம இப்ப பார்த்தோம் சரி இப்ப ரைட் இப்ப நாம அடுத்தது ரெண்டாவது விஷயம் பார்க்க போறோம் ரைட் இப்ப வந்துட்டு நாம விண்டோஸ்னா என்ன இப்பதான் நம்ம ஒரு கம்ப்யூட்டரோட நம்ம ரிலேட்டடா வரப்போறோம் இவ்வளவு நேரமும் நாம பார்த்தது என்னன்னு சொன்னா ஓவராலா ஒரு கம்ப்யூட்டர்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அதுல பொதுவான விஷயங்களை நம்ம ஜென்ரலா நம்ம பார்த்தோம் இப்பதான் நம்ம டீப்பா வந்துட்டு கம்ப்யூட்டருக்குள்ள வரப்போறோம் சரினா விண்டோஸ் இப்ப இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன தானே இது என்ன செய்யுது இப்ப பாருங்க இப்ப நம்மகிட்ட கம்ப்யூட்டர் இருக்கு சரிதானே இப்ப நம்மகிட்ட கம்ப்யூட்டர் ஒன்று இருக்கு நாம என்ன செய்யறோம் இப்ப நமக்கு நம்மட டிஸ்ப்ளே வந்துட்டு நமக்கு கண்ணுக்கு விளங்கினா தானே நாம அதுல ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனையோ இல்லாச்சி ஏதாச்சும் ஒரு ஒரு இன்புட்டே நம்ம கொடுக்கலுமா இருக்கும் ரைட் இப்ப நம்மட மெஷின் இப்ப நம்மட பிசியா இருக்கட்டும் நம்மட லேப்டாப்ஸா இருக்கட்டும் இது வந்துகிட்டு இது நமக்கு வேலை செய்யணும்டா இப்ப நம்மட மெஷினுக்கு ஒரே ஒரு மொழி தான் தெரியும் இப்ப நம்ம மனுஷன் சரிதானே நமக்கு நிறைய மொழிகள் தெரிஞ்சிருக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும் தமிழ் தெரிஞ்சிருக்கும் சிங்களம் ஹிந்தி இப்படின்னு சொல்லி நிறைய மொழிகள் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த நம்மட மெஷினுக்கு ஆகப்போ ஒன்றே ஒரு மொழி தெரியும் என்னன்னு சொன்னா ஜீரோவும் ஒன்னும் தானே அதுக்கு ரீட் பண்ண மாதிரி தானே அதை தவிர்த்து நீங்க எந்த மொழியை கொடுத்தாலும் அது வந்துகிட்டு ரீட் பண்ணாது அப்ப அதுக்கு பேசிக்காவே ஜீரோவும் ஒன்னும் இப்ப பாருங்க நம்மட சுவிட்ச்ல ஒன் ஆஃப் இருக்கு தானே ஒன் ஆஃப் இருக்கு அப்ப அந்த ஐக்கன் அதாவது ஒன் அந்த ரவுண்டோ பாதி வந்து அதுல ஒன்று வந்து அது ஒன் ஆஃப் அடையாளம் அதே இதுதான் நாம பாருங்க நம்ம சிபியூல
அந்த பட்டன் ஒன்று நினைப்போம் நம்ம ஒன் பண்றது பவரை போட்டுட்டு நம்ம சிபி ஒன் பண்ணும்போது அதுல ஒரு ஐக்கன் ஒன்று போட்டிருப்பாங்க, நீங்க நிறைய பேர் நோட் பண்ணிருப்பீங்க. பாதி வட்டத்துல அந்த ஒன்று போட்ட மாதிரி வியப்புக்குறி ஒன்று போட்ட மாதிரி, அது என்ன அர்த்தம்னு சொன்னா அது 01. அதாவது அதுல லாங்குவேஜ் வந்து வாசிக்கக்கூடிய லாங்குவேஜ் வந்துட்டு 01 இருக்கிறதால அதை அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு ஐக்கனா அந்த ஒரு ஐக்கனை உருவாக்கினாங்க. அது ஐக்கன் அந்த மெயின் கன்செப்ட் 01 அந்த இதுதான் அதை ரீட் பண்ணுமா இருக்கும். ரைட். இப்ப இப்ப நான் இப்ப சொல்றேன், இப்ப நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கீங்க, இப்ப நான் லெக்சர் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் உங்களுக்கு ஒரு தமிழ் மொழியில பேசினா தான் உங்களுக்கு விளங்கும், சரிதானே? இப்ப உங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தமிழ் இயலும். இப்ப நான் என்ன செய்யறேன், நான் சிங்களத்துல பேசுறேன். சிங்களத்துல பேசின உடனே உங்களுக்கு விளங்குமா? நான் என்ன பேசுறேன், நீ எது பேசுறேன், ஒன்று விளங்க மாட்டா. நீங்க சும்மா பாத்துக்கிட்டு இருப்பீங்க. அப்ப நம்ம இப்ப உங்களுக்கும் எனக்கும் இடையில ஒரு ஆள் இருக்கணும். ஆறு அது? அவரை தஞ்சல டிரான்ஸ்லேட்டர், இதுதானே டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லி சொல்றோம். இப்ப இவரு என்ன செய்வாருன்னு சொன்னா வந்துட்டு ரெண்டு பேருக்கு நடுவுல, இப்ப உங்களுக்கு இப்ப நான் இப்ப சிங்களத்தால கதைக்கிறத உங்களுக்கு என்ன செய்வாரு, டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல மாத்தி தருவாரு, சரிதானே? அதே போலதான் நம்மட கம்ப்யூட்டருக்கு நாம பேசுறோம். இப்ப நம்ம கம்ப்யூட்டரோட இன்டராக்ட் பண்றோம். பண்ணும்போது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறவர் என்ன செய்வாரு, அத நம்மட கம்ப்யூட்டர் பிசியோட இதுல கனெக்ட் பண்ணி அவரு நமக்கு அதை மாத்தி நம்மட லாங்குவேஜ் 01 அவுட்புட்டை தான் இவர் நமக்கு தருவாரு. நமக்கு தார அவுட்புட் எல்லாம் 01 தான் இருக்கும், ஆனா நமக்கு அது விளங்காது. பட் கம்ப்யூட்டர் அந்த ப்ரொசஸர் வந்து என்ன செய்யும், நமக்கு அவுட்புட்டா 01 தரும். அப்ப மெயின் என்ன விஷயம் வந்துட்டு இது வந்துட்டு ரெண்டுக்கு நடுவில் நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட்டை நமக்கு தரக்கூடியது, நம்மளுக்கு விண்டோஸ்ல வந்துட்டு வெளியில நம்மளுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு மென்பொருள் தான். கம்ப்யூட்டருக்கும் ஹார்ட்வேருக்கும் இடையிலான ஒரு இடைத்தொடர்பு, ரெண்டு பேருக்கு ஒரு இடைத்தொடர்பை ஏற்படுத்துற ஒரு தளம் தான் இவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல நிறைய வகைகள் இருக்கு. லினக்ஸ் இருக்கு, விண்டோஸ் இருக்கு, அடுத்தது ஐடிஎம் இருக்கு, உபுண்டு இருக்கு, ஆண்ட்ராய்டு. இப்ப பாருங்க ஆப்பிள் வந்துகிட்டு ஆப்பிள்ல போனுக்கோ ஆப்பிள் லேப்டாப்ஸுக்கு தான் அவங்களோட அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட் ஆகும். இப்ப நமக்கு அது நம்மளோட பிசிக்கு அது சப்போர்ட் ஆகுது. அதே மாதிரி பாருங்க ஆண்ட்ராய்டு போன்ஸ் அதுகளுக்கு தான் அது சப்போர்ட் ஆகும். அடுத்தது இப்ப நாம கூடுதல் அந்த பிசி லேப்டாப்ஸுக்கு எல்லாம் பாவிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா விண்டோஸ், இதுதானே? விண்டோஸ் தான் நம்ம எல்லாரும் பாவிக்கிறோம். ஒவ்வொரு வேர்ஷனுக்கு ஏத்த மாதிரி நாம இந்த விண்டோஸ்ல நாம பாவிக்கிறோம். ரைட். இப்ப பாருங்க நம்ம விண்டோஸ்னா என்ன, ஒரு அதாவது மைக்ரோசாஃப்ட் இந்த விண்டோஸை கொண்டு வந்தார்கள் யாரு, மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தான் நம்மளோட இந்த விண்டோஸுங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வந்துட்டு கொண்டு வந்தாங்க. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு உருவாக்கப்பட்டுச்சு. இது வந்துகிட்டு முக்கியமான வந்துட்டு ஒரு மென்பொருள். இந்த விண்டோஸுங்கிற ஒரு மென்பொருள் தான். இப்ப நமக்கு இந்த விண்டோஸ் இல்லைன்னு சொன்னா நம்மளோட பிசில வந்துட்டு எதுவுமே விளங்காது. நம்மளோட பிசி ஒன்லி பிளாக் கலர்ல மட்டும்தான் இருக்கும், சரிதானே? எதுவுமே விளங்காது. ஆஹ் உங்களுக்கு ஸ்லைட் விளங்குதா உங்களுக்கு? ஹலோ? மிஸ். ஸ்லைட் விளங்கலையா உங்களுக்கு? விளங்குது மிஸ். ஓகே, ரைட். விளங்குது தானே, இந்த ஸ்லைட் விளங்குது தானே எல்லாருக்கும்? ஓ இப்போ விளங்குது. ரைட், ஓகே, ரைட். இப்ப பாருங்க நான் இது சின்னதுதான். இதுல நிறைய வகையான இந்த லினக்ஸ், உபுண்டு, விண்டோஸ், இது நிறைய வகையான ஆப்ரேட்டிங் சிஸ்டங்கள் வந்துட்டு இதுல நமக்கு இருக்கு. இப்ப பாருங்க இந்த ஆப்பிள் வந்துட்டு நம்முடைய சொன்ன மாதிரி இந்த ஆப்பிள் போன் ஆப்பிள் லேப்ஸ் அதுகளுக்கு தான் நம்ம இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை யூஸ் பண்றோம். அடுத்து இந்த ஆண்ட்ராய்டு போன்ஸ் அதுகளுக்கு தான் இந்த வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் ஆகும். இது நீங்க சிம்பிளா விஷயத்தை விளங்கி கொடுங்க. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டா தான் நம்மளோட போன்ல நம்மளுக்கு கண்ணுக்கு எல்லாம் டிஸ்ப்ளே ஆகும். இல்லைன்னுச்சுன்னா ஆக மாட்டா. இல்லைன்னுச்சுன்னா எம்டியா வெறுமையா இருக்கும், அதாவது பிளாக் கலர்ல இருக்கும். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நமக்கு நம்மளோட அவுட்புட்டை வந்துட்டு நம்மளுக்கு கண்ணுக்கு ஷோ பண்ணுது, சரியே? இப்ப பாருங்க இந்த விண்டோஸ்ல வந்துட்டு நிறைய வகையான விண்டோஸ் இருக்கு. ஒவ்வொரு ஒவ்வொரு இயர்லயும் வந்துட்டு ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சாங்க.
இதானே உதாரணத்துக்கு விண்டோஸ் 1.0 1985 தான் இவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்படி ஒவ்வொரு இயரும் அப்படியே கூடி 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 வந்துட்டு இப்ப 2015 தான் நமக்கு விண்டோஸ் வந்துட்டு 10 வந்துகிட்டு கொண்டு வந்தாங்க. இதுதானே அதுக்கு முதல் விண்டோஸ் 8 இருந்துச்சு. இதுதானே இங்க பாருங்க இந்த பக்கத்துல இதுதான் இந்த விண்டோஸோட ஐக்கன். இதுதானே இப்ப நாலு இந்த இது மாதிரி இப்படித்தான் இருக்கும் நம்மளோட விண்டோஸோட ஐக்கன் இப்படித்தான் இருக்கும். இப்ப நீங்க புதுசா ஒரு லேப்டாப் நீங்க ஒரு பிசியை வாங்கும் போது முன்னுக்கும் இருக்கும் இந்த நாலு ஐக்கம் போட்டது விண்டோஸ் 10 அப்படின்னு சொல்லி போட்டு வந்திருப்பீங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. இதுதானே அதான் அப்ப ஒவ்வொரு தலைமுறைகள்லயும் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு இயர்லயும் மாறி 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 பாருங்க. 2000 அடுத்தது 2013 8.1 வந்துச்சு. அது கொஞ்சம் என்னன்னுச்சுன்னா யூசருக்கு இந்த 8.1 இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் யூசருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. என்னச்சுன்னா அவங்களுக்கு அதை பாக்குறது அந்த விண்டோஸை ஆப்ரேட் பண்றது கொஞ்சம் ரிஸ்கா இருந்ததால என்னங்க செஞ்சாங்கன்னு சொன்னா 2015 விண்டோஸ் 10 அப்டேட் கொண்டு வந்தாங்க. இதானே இது அந்த விண்டோஸ் 10 தான் இப்ப எல்லாரும் பழக்கத்துல, அதாவது நம்ம எல்லாரும் நாம இப்ப வந்துட்டு பாவிச்சிட்டு கூடுதலா நிறைய பேர் 11 போட்டிருப்பீங்க அப்படி இருக்கும். இப்ப நாம கூடுதலா பொதுவா எல்லாரும் பாவிக்கக்கூடியது விண்டோஸ் 10 தான் நாம எல்லாரும் கூடுதலா பாவிக்கும். சரியானே ரைட். இங்க பாருங்க இன்னைக்கு இந்த 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 பாருங்க இந்த போட்டோல விண்டோஸ் 8 முந்தி ஆரம்பத்துல இந்த விண்டோஸ் அந்த மைக்ரோ ஆபீஸ் வந்து சாரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இப்படித்தான் இருந்துச்சு. இந்த டைல்ஸ் இதை சொல்ற டைல்ஸ் இப்படி டைல்ஸ் அடிப்படையில இருந்துச்சு. நாம போன உடனே விண்டோஸுக்கு ஓப்பன் ஆன உடனே இப்படி டைல்ஸ்ல ஒவ்வொரு கட்டம் கட்டம் கட்டமா இப்படி இருந்துச்சு. அப்ப நமக்கு பாக்குறதுக்கும் ஒரு கஷ்டமா இருந்துச்சு, எப்படிடா இதை ஹேண்டில் பண்ற அப்படின்ற மாதிரி. ஒரு சர்ச் பார் இல்ல. இப்ப சர்ச் பாருக்கு போகணுச்சுன்னா அதுக்குள்ள போய் யூசர் இருக்குல்ல அதுக்குள்ள போயிட்டு நம்ம சர்ச் பண்ணணும். அப்போ யூசர் ஃப்ரெண்ட்லிங்கிறது இதுல ஒன்று இல்லாம இருந்துச்சு. அப்ப அவங்க பார்த்தாங்க இது நடைமுறையில இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, தேடுறது பாக்குறது கஷ்டமா இருக்கிறதால என்ன செஞ்சாங்க விண்டோஸ் 10 அப்டேட் பண்ணாங்க. அப்டேட் பண்ண உடனே பாருங்க இங்க பாருங்க இன்னைக்கு அழகா டாஸ்க் பார் காட்டுது. இங்க சர்ச் பார் காட்டுது. அப்ப நமக்கு ஈஸியா இருக்கு என்ன பாருங்க இதுக்குள்ளதான் டைல்ஸ் காட்டுது. இப்ப நாம இன்னைக்கு வந்து என்ன செய்யலாம் சர்ச் பண்ணி நமக்கு ஏத்த மாதிரி என்னென்ன தேவையோ நமக்கு எடுக்க இயலுமா இருக்கும். ரைட். இப்ப இப்ப உங்களுக்கு சிம்பிளா காட்டணும்னு சொன்னா ரைட் இங்க பாருங்க. இப்ப பாருங்க இங்க இது வந்துட்டு நான் இந்த பிசில இருக்கிறது விண்டோஸ் 10 போட்டிருக்கேன். ரைட். இங்க பாருங்க இது வந்துட்டு நம்மளோட ஸ்டார்டா இருக்கு. இங்க இது சர்ச் பார் நம்மள சர்ச் பண்றது, இது டாஸ்க் பார் ஒவ்வொன்றும் நம்ம இதுல வந்துகிட்டு ஈஸியா இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன செய்யலுமா இருக்கு, ஈஸியா வந்துட்டு இதை ஹேண்டில் பண்ணக்கூடியதா இருக்கு. ரைட். அதுக்காகத்தான் இந்த விண்டோஸ் 10 நம்ம எல்லாரும் பாவிச்சு கொண்டிருக்காங்க. இப்ப இந்த விண்டோஸ் 10 நாம பாவிக்கணும்னு சொன்னா நம்மளோட பிசிக்கு இல்லாட்டி நம்மளோட லேப்டாப்ஸ்களுக்கு இந்த விண்டோஸ் 10 போடணும்னு சொன்னா மினிமம் இவ்வளவுதான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கு. சரிதானே. இப்ப நம்ம பார்த்தோம் தானே ரேம் பார்த்தோம், சிபியோட ப்ராசஸ்ன்னு சொல்லி பார்த்தோம், அடுத்தது ஹார்ட் டிஸ்க் அப்படி எல்லாம் பார்த்தோம் தானே. இப்ப இதுகள் வந்துட்டு இப்போ ஒரு விண்டோஸ் 10 நாம நம்மளோட பிசிக்கு போட போறோம்னு சொன்னா மினிமம் குறைஞ்சது நம்மளோட ப்ராசஸர் 1 GB GHz இருக்கணும். சரிதானே. நம்மட அந்த அதாவது கிளாக் ரேட் அதாவது நம்மட அந்த ஸ்பீட் அதோட வேகம் வந்து 1 GB கிட்ட 1 GHz இருக்கணும் ப்ராசஸர் நம்மட. அதான் விண்டோஸ் 10 மினிமம் அந்த ரிக்குவயர்மெண்டா இருக்கும். சரிதானே. அடுத்தது நம்மட ரெம் வந்துகிட்டு 4 GB இருக்கணும். சரிதானே. 4 GB ரேம் நம்ம கண்டிப்பா நம்ம 4 GB நம்ம சிபியூல வந்துட்டு மொத்தமா போட போறதுல 2 GB நம்ம என்ன செய்யறோம் உடைச்சி நம்ம 4 GB போடுறோம் இல்லையா. 4 GB சொல்லி 8 GB போடுறோம். அப்படி நம்ம ரெண்டா தான் நம்ம உடைச்சு உடைச்சி நம்ம போடுறோம். அப்ப நம்ம விண்டோஸ் 10 போடணும்னு சொன்னா 4 GB ரேம் இருக்கணும். ஆனா நீங்க 8 GB ரேம் போட்டாலும் அது வந்துட்டு உங்களுக்கு அட்வான்ஸா ஃபீச்சர்ஸா இருக்கும். சரிதானே. உங்களுக்கு அது ஈஸியா கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். அடுத்தது 32 GB வந்துட்டு உங்களோட ஹார்ட் டிஸ்க் இருக்கணும். சரிதானே. இந்த மூணு விஷயமும் உங்களோட பிசில இருந்தா நீங்க விண்டோஸ் 10 போடலாம். சரிதானே. நீங்க விண்டோஸ் 10 நீங்க போடலாம். இல்ல எனக்கு விண்டோஸ் 10 வேணாம், எனக்கு நான் விண்டோஸ் 11 தான் போட போறேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், உங்களோட ப்ரோசஸரை கூட்டணும். இப்ப நீங்க 1 GHz இது ஒரு 2 இல்லாட்டி 4 அப்படின்னு மாத்தணும். உங்களோட ரெம் வந்துகிட்டு 8 GB ரெம் மாத்தணும் இல்லாட்டி 16 GB ரெம் மாத்தணும். அப்பதானே உங்களோட விண்டோஸ் வந்துட்டு உங்களோட லேப்புக்கோ உங்களோட பிசிக்கோ சப்போர்ட் ஆகும்.
இல்லையா சப்போர்ட் ஆக மாட்டா. சரிதானே? அப்ப இந்த மினிமம் ரிக்குவயர்மெண்ட் சிஸ்டம் ரிக்குவயர்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா வந்துகிட்டு நீங்க என்னென்ன போட போறீங்க நீங்க பாருங்க. என்னென்ன இப்ப விண்டோஸ் 10ஆ இல்ல 9ஆ இல்ல 11ஆ அப்படி என்ன போட போறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட சிஸ்டத்துல ரிக்குவயர்மெண்ட் இருக்கான்னு நீங்க முதல்ல செக் பண்ணணும். சரிதானே? இப்ப சும்மா எடுப்புல நீங்க போயிட்டு 4 GB RAM இருக்கிற ஒரு பிசிக்கு 1 GHz இருக்கிற அந்த ப்ரொசஸர் இருக்கிற அந்த பிசிக்கு நீங்க என்ன செய்றீங்க? கொண்டு போய் விண்டோஸ் 11 கொண்டு அப்லோட் பண்றீங்க, இன்ஸ்டால் பண்றீங்க. என்ன செய்யும்? சப்போர்ட் ஆக மாட்டா. ஏன்? அதுல கெப்பாசிட்டி காணாது. சரிதானே? இப்ப இவங்க சொல்ல என்னடா நான் போட்டேன் இது சப்போர்ட் ஆகுதுல்ல. ஏன்? உங்களோட ப்ரொசஸர் ஸ்பீட் காணாது. சரிதானே? உங்களோட ரெம்மோட ஸ்டோரேஜ் காணாது. அப்ப நமக்கு என்ன நம்மளோட சிஸ்டம் ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேத்த விண்டோஸை தான் நாம போட வேண்டி இருக்கும். சரிதானே? அதை வந்துட்டு நீங்க மெயினா நீங்க கவனிச்சு கொள்ளணும். இப்ப கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பேசிக். சரிதானே? இப்ப விண்டோஸ் நம்ம போட்டோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை போட்டுட்டோம், ஓஎஸ் போட்டுட்டோம். போட்ட உடனே நமக்கு என்ன விளங்க போகுது? இப்போ நமக்கு ஒரு விண்டோஸ் ஒன்று வரப்போகுது. சரிதானே? அந்த விண்டோஸ்ல என்னென்ன இருக்கும், மெயினான என்னென்ன விஷயங்கள் இருக்கும்னு சொல்லி நம்ம இப்ப பார்ப்போம். ரைட்? இங்க பாருங்க. இப்ப நான் காட்டுறேன், நான் உங்களுக்கு இமேஜாவும் காட்டுறேன், நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா இந்த லேப்ல வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ரைட்? இங்க பாருங்க. இன்ன இருக்கிறத நம்ம சொல்றோம் ஸ்டார்ட் பட்டன். சரியே? ஸ்டார்ட் பட்டன் சொல்ற இந்த விஷயத்தை தான். அடுத்தது இன்னைக்கு பாருங்க, இது வந்துட்டு நம்ம சர்ச் பாக்ஸ். இதுல தான் நம்ம சர்ச் பண்ண போறோம். இப்ப நம்மட டெஸ்க்டாப்ல சில விஷயங்களை தான் நம்ம முன்னுக்கு கொண்டாந்து போட்டிருப்போம். சரியானே? சில விஷயங்கள் நம்மளோட உள்ளுக்கே இருக்கும். அப்ப நமக்கு ரைட், நமக்கு இப்போ ஒரு விஷயம் வேணுச்சுன்னா இந்த சர்ச் பாக்ஸ்ல வந்து நம்ம என்ன செய்யறோம்? ஓ வேர்ட், ஓ பவர் பாயிண்ட், ஓ எக்ஸல், whatever, எது எதுவாக இருந்தாலும் நீங்க சர்ச் பண்றீங்க, உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்க என்ன செய்வீங்க? அதை ஓபன் பண்ணுவீங்க. ரைட்? அதே மாதிரி இங்க பாருங்க, இதுல டாஸ்க் வியூ இருக்கு, எப்படி வியூ பண்ணலாம். இப்ப பாருங்க, இன்னைக்கு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், அடுத்து இந்த ஃபைல், இதெல்லாம் வந்து நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பின் ஆப்ஸ், இதுல நம்ம வச்சுக்கிறதுல பின் பண்ணி வச்சுக்கிற பின் ஆப்ஸ்னு சொல்லுவோம். இந்த கீழுக்கு இருக்கிறத சொல்ற டாஸ்க் பார். தானே? இது வந்துட்டு நோட்டிபிகேஷன் பேனல் ஏரியா. இங்க பாருங்க, நான் சொன்னேன் ஒவ்வொரு டைல்ஸ், இதெல்லாம் வந்துட்டு டைல்ஸுங்கிற ஒவ்வொரு கலண்டர் இருக்கு, மெயில் இருக்கு, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்கு, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கட்டம் கட்டமாக இருக்குது. அதை நம்ம டைல்ஸ்னு சொல்லி சொல்றோம். ரைட்? இது லைவ் டைல். இது நம்ம அந்த வெதர் இதை பாக்குறது டைரக்டாவே நம்ம இதுல இருக்கும். ரைட்? இப்ப நான் உங்களுக்கு ரியலா காட்டுறேன் பாருங்க. ரைட்? இங்க பாருங்க, இது வந்துட்டு இதான் நம்மட ஸ்டார்ட் மெனு. இங்க பாருங்க, இதுல இப்ப நாம உதாரணத்துக்கு நான் சும்மா ஒன்று டைப் பண்றேன். சரி? வேர்டுன்னு டைப் பண்றேன். ரைட்? இன்னும் நமக்கு பாருங்க, இன்னும் வேர்டுன்னு சொல்லி காட்டுது. இப்ப நாம இதை என்ன செய்வோம்? இதை கிளிக் பண்ணி டைரக்டா நாம போவோம். இப்போ இதுல நம்மட பிசில நமக்கு முன்னுக்கு நான் இதை போட்டு வச்சிருக்கேன். இப்ப நமக்கு இல்லைன்னு சொன்னா என்ன செய்யும்? நாம இதே மெத்தட்ல இப்ப நம்ம டைப் பண்ணி என்ன செய்வோம்? பார்க்க போறோம். இப்ப பவர் பாயிண்ட் இப்படிங்கும் போது பாருங்க, பவர் பாயிண்ட் நமக்கு ஓப்பன் ஆகுது. அப்ப இந்த சர்ச் பார்ல நமக்கு என்னென்ன தேவைகள், நம்மளோட ஃபோல்டர்ஸ்கள், நம்ம ஏதாச்சும் இப்ப மறந்துருப்போம், தெரியாம நாம என்ன செஞ்சிருப்போம்? டவுன்லோட் பண்ணிட்டு இல்லையோ இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்மளோட நேம்ல மறந்துருப்போம். நம்ம அதை இதுல கொடுத்து சர்ச் பண்ணினோம்னு சொன்னா அது எங்க இருக்குன்னு சொல்லி நமக்கு உடனடியா அந்த ஃபைல் லொகேஷனோட இப்ப பாருங்க, பவர் பாயிண்ட் கொடுக்கும். இப்ப கொடுத்த உடனே இங்க பாருங்க, இங்க நமக்கு ஆப்ஷன் காட்டுது. ஓப்பன், இங்க ரன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஓப்பன் ஃபைல் லொகேஷன். இது வந்துட்டு பின் டு ஸ்டார்ட். இதுல நாங்க இதை பின் பண்ணி வைக்கவா? ஸ்டார்ட் பண்ணி இல்ல பின் டாஸ்க் பார்ல பின் பண்ணி வைக்க, இல்ல நான் இதை அழிச்சுடையா நம்மளுக்கு ஆப்ஷன் காட்டுது. சரிதானே? இப்ப நாம என்ன செய்யறோம்? இங்க பாருங்க, ஃபைல் லொகேஷனை கொடுக்கும். இந்த ஃபைல் லொகேஷனை கொடுத்தா இது எங்க இருக்குன்னு சரி நம்மளோட டைரக்டா கொண்டே காட்டும். சரிதானே? இப்ப நமக்கு பாருங்க, திஸ் பிசிக்குள்ள, சி டிரைவுக்குள்ள, ப்ரோக்ராமிங்குள்ள, இப்ப கணக்கு ஒரு ஃபைல் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 13க்குள்ள இந்த பவர் பாயிண்ட் இது இருக்கு. சரிதானே? பாருங்க, நம்மளோட ஃபைல் லொகேஷன் எப்படி காட்டுதுன்னு. ஸோ இதுக்கு நம்ம இந்த சர்ச் இன்ஜினை நாம யூஸ் பண்றோம். இன்னைக்கு பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு பின் ஆப்ஸ், நான் இதெல்லாம் பின் பண்ணி வச்சிருக்கேன். சரிதானே? போட்டோஷாப் இருக்கி நிறைய இதுகள் வந்து நான் பின் பண்ணி எப்போ வச்சிருக்கேன். சரிதானே? இதான் நம்மளோட டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த ஓஎஸ் போட்டா தான் நமக்கு இந்த ஒரு விண்டோஸ் நமக்கு காட்டும். இல்லையா காட்டாது. இப்ப பாருங்க, நான் இந்த நம்மட திஸ் பிசில நான் ப்ராப்பர்ட்டிஸ் இங்க பாருங்க, என்ன இருக்கு? விண்டோஸ் 10 இருக்கு. ரைட்? அப்ப நம்ம போட்டிக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் 10. இங்க பாருங்க ப்ரொசஸர்,
இங்க இன்டெல் கோர் i3 நம்ம இப்ப பார்த்தோம் தானே என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் தானே. இங்க பாருங்க i3. அடுத்தது இந்த 6006U. இது என்னன்னு என்ன ஜெனரேஷன், நம்ம என்ன தலைமுறை. இப்ப நம்ம நிறைய தலைமுறை பார்த்தோம். அதுல இது வந்துட்டு 6வது தலைமுறையில இருக்கு. அதாவது இது 6th ஜெனரேஷன்ல இருக்கும். சரிதானே? இப்ப நம்ம ரெண்டு இருக்கு, ரெண்டுல ஸ்டார்ட் பண்ணா 2வது தலைமுறை, மூணு இருந்துச்சுன்னா 3வது தலைமுறை. இது வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ் இருக்குதுல, இது 6வது தலைமுறையில இருக்கும். இங்க பாருங்க 2 GHz வந்துட்டு ப்ரோசஸர் இருக்கு. சரிதானே? இப்ப பாருங்க இதுல ரெம் எவ்வளவு இருக்கு, 4 GB ரெம் இருக்கு. பாருங்க சிஸ்டத்துல டைப் எவ்வளவு இருக்கு, 64 பிட்ஸ் இதுல இருக்கு. இதுதானே? இந்த விஷயங்கள் தான் இது நம்மட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம என்ன போட்டிங்கன்னு சொல்லி நம்ம இதுல மெயினான விஷயம் நம்ம இதுல பார்க்கும். சரி, ரைட். இப்ப முதலாவது விஷயம், இப்ப நாம ஒரு விண்டோஸோ ஒன்று, ஒரு ஃபோல்டரையோ இல்ல வேற ஏதாச்சோ ஒன்று நாம ஓபன் பண்ண போறோம். சரிதானே? நம்ம ஓபன் பண்றேன்னு சொன்னா இதுல 3 விஷயம் இதுல அடிப்படையா இருக்கு. சரிதானே? ஒன்று நம்மட மினிமைஸ் இருக்கும், மேக்ஸிமைஸ் இருக்கும். அடுத்தது வந்துட்டு நம்மட விண்டோஸ கூட்டலாம், அடுத்தது இழுக்கலாம். அப்படியான விஷயங்களை வந்துக்கிட்டு நாம இதுல செய்யலாம். இப்ப பாருங்க, இந்த மினிமைஸ் இந்த விண்டோஸ் டாஸ்க் பார்ல என்ன செய்யும், மறைஞ்சிருமா. ரைட். இப்ப நாம இப்ப இதை பார்ப்போம் சிம்பிளா. இங்க பாருங்க, இது என்ன சொல்லுது. இப்ப நம்ம இந்த இதுல ஒவ்வொரு பாயிண்டர்லயும் வச்சா நேம் காட்டும். பாருங்க, மினிமைஸ். இங்க பாருங்க, ரீஸ்டோர் டவுன். இது வந்துட்டு க்ளோஸ். இப்ப நாம அந்த மினிமைஸ பண்றோம். ரைட். என்ன செய்யுது, நம்மளோட டாஸ்க் பார்ல வந்து இங்க போய் ஹைட் ஆயிருக்கி. இன்னைக்கு பாருங்க ஹைட் ஆயிருக்கி. அப்ப இந்த ஆப்ஷன் என்னதுக்கு நாம பயன்படுத்துற, மினிமைஸ் பண்றதுக்காக நாம இந்த ஆப்ஷனை நாம பயன்படுத்துறோம். அதே மாதிரி இதை வந்துகிட்டு மேக்சிமைஸ் பண்றேன், அளவுல பெருசாக்குற. ரைட். இங்க பாருங்க, இப்ப திருப்பி இதை கொண்டு போனோம்னு சொன்னா நம்மட எல்லாம் என்ன செய்யும், சின்னதாகும். சரிதானே? நம்மட அளவு சுருங்கிரும். இது என்ன செய்யறோம், இப்ப இந்த பாக்ஸை கிளிக் பண்ணினோட மேக்ஸிமைஸ் ஆகுது, பெருசாகுது. நம்ம எந்த அளவுக்கு நம்மட டெஸ்க்டாப் வியூ இருக்கோ அந்த அளவுக்கு என்ன செய்யும், இந்த வியூ வந்துகிட்டு பெருசாகிரும். அடுத்தது வந்துட்டு நாம இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி என்ன செய்யும், க்ளோஸ் ஆகிரும். இப்ப பாருங்க, இந்த பாருங்க, இந்த 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 ஃபோல்டர் இந்த டேப்பை நாம எப்படி தூக்கி எங்க வைக்கணும், இங்க வைக்கணுமா இல்ல இங்க வைக்கணுமா இல்ல நடுவுல தான் வைக்கணுமா, இந்த நாம அந்த பாயிண்டர், அதாவது நம்மளோட மவுஸ் பாயிண்டரால நாம இதை செலக்ட் பண்ணி நாம எங்கேயும் நகர்த்தேலு மாதிரி இருக்கு. நம்மளோட விண்டோஸ பாருங்க, எங்கேயுமே நம்ம நகர்த்தி கொள்ளையிலுமா இருக்கும். அப்ப இதுல மெயினான விஷயங்கள் இந்த இதெல்லாம் வெரி சிம்பிள். அதாவது ஒரு ஃபோல்டர் எப்படி க்ளோஸ் பண்ற, மினிமைஸ் பண்ற, உங்களுக்கு இந்த சில பேர் அடிப்படையும் பேசிக்கும் தெரியாதவங்களும் இருப்பாங்க. ஸோ அதுக்காகத்தான் நான் இந்த வெரி பேசிக்காவே நான் சொல்லிட்டு வரேன். சரிதானே? இந்த டைட்டில் பார்ல இருக்கும். ரைட். இப்ப பாருங்க, உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் காட்டியிருக்கேன். பாருங்க, க்ளோஸ் பண்றது இருக்கு, மினிமைஸ் பண்றது இருக்கு, மேக்சிமைஸ் பண்றது இருக்கு. ரைட். அப்ப இது 3 விஷயமும் வந்துகிட்டு நம்ம இப்ப பார்த்தோம். நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாவே நான் செஞ்சு காட்டியிருந்தேன். சரி, ரைட். அடுத்தது இப்ப ஐக்கன். சரிதானே? இப்ப ஐக்கனை நாம எப்படி எடுக்கிறது. இதுதானே? இப்ப நம்மளோட விண்டோஸ்ல நம்மளோட டெஸ்க்டாப்ல இங்க பாருங்க ரீசைக்கிள் பின் இருக்காம். அடுத்தது பிசி இருக்கு, அடுத்தது இப்படி கண்ட்ரோல் பேனல் இருக்கு. இப்ப நாம ஒவ்வொன்றும் நம்ம இப்ப எனக்கு பிடிச்சி ஏதாச்சும் வேணும், எனக்கு அடிக்கடி எனக்கு போய் சர்ச் பண்ணிட்டு இல்லாம எனக்கு இருக்கேலா என்று செல்றதுக்கு நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, நம்மட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செய்யணும். நம்மள ரைட் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் பேக்ரவுண்டு போகணும். இதுதானே? ரைட். அதுக்கப்புறம் நியூஸ் போய் ஷார்ட்கட் கேட்கும், அதை கொடுக்கும். ரைட். அதை கொடுத்தோன்னே ப்ரௌஸ் அப்ளிகேஷன் ஃபைல் யூ வாண்ட், என்ன உங்களுக்கு அப்ளிகேஷன் வேணுமோ நீங்க அதை கொடுக்கலாம். கொடுத்துட்டு நீங்க நேம் கொடுத்துட்டு நீங்க ஃபினிஷ் பண்ணலாம். சரிதானே? இதுதான் இதுல பேசிக் ஸ்டெப் இருக்கு. ரைட். இப்ப இங்க பாருங்க, நான் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தேவையானதுல நான் முன்னுக்கு டெஸ்க்டாப்ல நான் எடுத்து போட்டிருக்கேன். எனக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ நான் எடுத்து போட்டிருக்கேன். ரைட். இப்ப அவங்க சின்ன இதுல போட்டிருக்கிற மாதிரி நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இப்ப வந்துட்டு என்ன செய்யறோம், நியூக்குள்ள போக சொல்றாங்க. ரைட். நியூக்குள்ள போயிட்டு ஷார்ட் கட். இப்ப பாருங்க, இப்ப சும்மா டெஸ்க்டாப்ல நம்ம ரைட் கிளிக் பண்றோம். இதுதானே, மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ, அதுல போய் என்ன செய்யறோம், ஷார்ட் கட். ரைட். இப்ப இப்படி ஒரு நமக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று வரும். சரி. இதுல நமக்கு கேட்கும், என்ன கேட்க, ப்ரௌஸ் பண்ண சொல்லுது, உங்களுக்கு என்ன வேணும், உங்களோட டெஸ்க்டாப்ல என்ன வரணும். பாருங்க, பிசி எல்லாம் என்கிட்ட இருக்கு. ரைட்.
உங்களுக்கு எது உங்களுக்கு விரும்பின எது வேண்டாலும் உங்களோட டெஸ்க்டாப்ல வரணும்னு சொன்னா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கொடுத்து அதை எடுக்கலாம். சரிதானே? ரைட். என்ன எல்லாம் போட்டிருக்கேன். ம் சரி. ரைட். இது வரணும் எனக்கு. சரிண்ணே? Adobe Reader 8 இது வந்துட்டு ஆல்ரெடி கிடக்குன்னு டெஸ்க்டாப்ல. நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு அது வேணும்னு சொன்னா நீங்க ஓகே பண்ணிட்டு நீங்க என்ன செய்வீங்க? அதுல பேர் அதுல இன்னும் வந்துட்டு பாருங்க. யூசர் பப்ளிக் டெஸ்க்டாப்ல Adobe Reader கொடுத்துட்டீங்க. இப்ப பாருங்க நெக்ஸ்ட் பண்ணிட்டு ஓகே உங்களோட நேம் கொடுக்குது. இல்ல நீங்க வேற நேம் கொடுத்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க. இன்ன வந்து எனக்கு இந்த ஐக்கன் வந்து நம்மளோட ஐக்கனோட இது வந்துட்டு இது என்னதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? இது ஒரு பிடிஎஃப் நம்ம ரீட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு அப்ளிகேஷன். பாருங்க ஆல்ரெடி என்கிட்ட இதுவும் கிடக்கு. நான் இப்ப உங்களுக்கு சாம்பிளுக்கு எடுத்து காட்டினது நிறைய. இப்படி உங்களுக்கு இப்ப நீங்க ஒரு புதுசா ஒரு கம்ப்யூட்டர் ஓபன் பண்றீங்க, ஒன் வாங்கிருக்கீங்க, அதுல விண்டோஸ போடுறீங்க. அப்போ உங்களுக்கு திஸ் பிசி இந்த ரீசைக்கிள் பின் இது எதுவுமே உங்களுக்கு காட்டாது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்களோட டெஸ்க்டாப்ல ரைட் கிளிக் பண்ணி நியூல போயிட்டு ஷார்ட் கட்ஸ்க்கு போயிட்டு நீங்க ப்ரௌஸ் பண்ணி உங்க பாருங்க எல்லாம் இருக்கு. திஸ் பிசி இருக்கு, லைப்ரரிஸ் இருக்கு, நெட்வொர்க்ஸ் இருக்கு. என்னென்ன விஷயம் உங்களோட பிசில என்னென்ன விஷயங்கள் இருக்கோ நீங்க என்ன செய்யலாம்? என்ன விஎல்சி மல்டிமீடியா பிளேயர் இதெல்லாம் வந்துட்டு நீங்க கொடுத்து நீங்க உங்களோட ஐக்கன்ஸ்ல நீங்க இதை கிரியேட் பண்ணி உங்களோட டெஸ்க்டாப்ல போட இயலுமா இருக்கும். ரைட். இதுதான் இதுல விஷயமா இருக்கும் ஐகான்ஸ். சரியே? இப்ப அடுத்தது நம்மட டெஸ்க்டாப்போட பேக்ரவுண்ட். நாம இப்ப டெஸ்க்டாப்போட பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ண போறோம்? சரிதானே? இப்ப நமக்கு விரும்பின மாதிரி நம்மட கார்ட்டூன் போடணுமா இல்ல நம்மட போட்டோவே போடணுமா இல்ல நேச்சுரல் போடணுமா எது போடணும்? இப்ப நமக்கு பேக்ரவுண்ட வந்துக்கிட்டு நாம அழகா சேஞ்ச் பண்ணி நம்ம பாக்குறது வடிவரிக்கணும் தானே. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? நாம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நாம என்ன செய்யறோம்? அதே மாதிரி நம்மட மவுஸ்ல ரைட் கிளிக் பண்றோம். பேக்ரவுண்ட் போய் பர்சனலைஸ் போயிட்டு அதுல நம்மட விண்டோஸை நம்ம செலக்ட் பண்ணி என்ன செய்யறோம்? நம்மட இமேஜை மாத்துறோம். ரைட். இப்ப எப்படி செய்யறோம் பாருங்க. அதே மாதிரி ரைட் கிளிக் பண்றோம். ரைட். இன்னைக்கு பர்சனலைஸ் இதுக்கு போறோம். ரைட். போன உடனே நமக்கு இப்படி ஒன்று உருவாகும். ரைட். இங்க பாருங்க பேக்ரவுண்ட் சொல்லி இன்னொரு ஆப்ஷன் ஒன்று காட்டுது. இதுல பாருங்க பிக்சர்ஸ் அடுத்து solid கலர் ஷடோ ஸ்லைட் ஷோன்னு இருக்கும். இப்ப பாருங்க இந்த இந்த solid கலரை கொடுத்தோம்னா நம்முடைய பேக்ரவுண்ட் என்ன செய்யும்? கலருக்கு சேஞ்ச் ஆயிரும். பாருங்க என்ன கலர்ல இருக்குன்னு பாருங்க. சரி. ஆஹ் எந்த கலர் கொடுப்போமே. ஓகே. இப்ப பாருங்க நம்மளோட கலர் எப்படி இருக்கு? இந்த இந்த கலர் மட்டும் தானே இருக்கு. அப்ப இது கொஞ்சம் நமக்கு பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் கண்ணுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தானே. அப்ப நாம என்ன செய்யறோம்னு சொன்னா நமக்கு solid கலர் வேணாம். எனக்கு பிக்சரா தான் வேணும். எனக்கு நான் பிக்சர் ஒன்று போட போறேன். ரைட். அப்ப நாம என்ன செய்யறோம்? இப்ப பாருங்க இங்க பாருங்க சூஸ் யுவர் பிக்சர்ஸ். நம்மட நம்மட பிக்சர்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணிருப்போம் இல்லையா? அந்த ஆல்ரெடி நம்மட பிசில கிடந்திருக்கும் இல்லையா? நாம டவுன்லோட் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். அப்ப அப்படியான ஒன்று எடுத்து நாம போடலாம். இப்ப பாருங்க இது வந்துட்டு இந்த பிசில ஆல்ரெடி கிடக்குற தீம்ஸ். இப்ப பாருங்க நான் இதை செலக்ட் பண்றேன். ரைட். இங்க பாருங்க போட்ட உடனே நமக்கு மெனுவல் இங்க காட்டுது சேஞ்ச் ஆகிட்டு. ரைட். இங்க வந்து பாருங்க. ரைட். இது என்ன வந்துட்டு நம்மடையில டிஸ்பிளேல வந்துட்டு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிட்டோம். ரைட். எனக்கு இது வேணாம். எனக்கு இதுல இருக்கிற எந்த டிசைனும் எனக்கு பிடிக்கல. இதுதானே நான் என்ன செய்ய போறேன்? நான் நெட்ல இருந்து தான் நான் கொண்டு வந்தது தான் நான் போட போறேன். அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம்? நாம டவுன்லோட் பண்றோம். ரைட். டவுன்லோட் பண்ண இமேஜ்கள் இதுல இருக்கு. ரைட். இதுல உங்களுக்கு என்ன இமேஜ் உங்களுக்கு விருப்பம்? நீங்க உங்களுக்கு விருப்பமான இமேஜ் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிரும்? உங்களோட பேக்ரவுண்ட்ல வந்துட்டு சேஞ்ச் ஆகிரும். ஸோ அப்ப ஈஸியா நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா நீங்க இந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு நீங்க சேஞ்ச் பண்ணி கொள்ளையிலுமா இருக்கும். ரைட். இப்ப ஓகே. அடுத்தது இப்ப நம்ம டைம் போறதால கொஞ்சம் லேட் ஆகி தானே நீங்க ஜாயின்ட் ஆகினீங்க. நான் ஈஸியா குயிக்கனா சொல்லிட்டு போறேன். ரைட்டே. இப்ப பாருங்க இதுல பேக்ரவுண்ட நாம இப்ப நான் சின்ன மாதிரி பர்சனலைஸுக்கு போயிட்டு நாம என்ன செய்யறோம்? அந்த பேக்ரவுண்ட சேஞ்ச் பண்றதா இருக்கு. ஓகே. ரைட். நான் இப்ப நம்ம பர்சனலைஸ் போனோம். பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணினோம். போட்டோ சேஞ்ச் பண்ணினோம். ஓகே பண்ணினோம். ரைட். அப்படிதான் நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணோம். ரைட். இப்ப ஸ்டார்ட் மெனுல நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். சரிதானே? இந்த ஸ்டார்ட் மெனுல என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம்? ஒன்று கம்ப்யூட்டர் வந்துட்டு உங்களோட அக்கவுண்ட் செட்டிங்கை நீங்க சேஞ்ச் பண்ணலாம். நீங்க உங்களோட யூசர் வந்துட்டு நேமை மாத்தலாம். உங்களோட போட்டோஸ் போடலாம். சைன் அவுட் பண்ணலாம்.
அடுத்தது வந்துட்டு குயிக்கா வந்துட்டு உங்களுக்கு டாக்குமெண்டேஷன், அடுத்தது பிக்சர்ஸ், இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்க வந்துட்டு குயிக்கா எக்ஸஸ் பண்ணிடுமா இருக்கும். அடுத்தது ஷட் டவுன் யுவர் கம்ப்யூட்டர், இல்லாட்டி ரீஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்லீப்பிங் மூட்டுக்கு போடலாம். இப்படியான விஷயங்களை நீங்க செய்யலுமா இருக்கும். இங்க பாருங்க, இதைத்தான் வந்துகிட்டு நம்மட அந்த ஸ்டார்ட் மெனுல, இந்த ஸ்டார்ட் மெனுல பாருங்க, இன்னைக்கு இது வந்துட்டு ஒரு ப்ரொஃபைல், நம்மட ப்ரொஃபைல் பிசில ஒரு ப்ரொஃபைல். இது வந்துகிட்டு நம்மட ஷட் டவுன் பண்ற ஐக்கன் இதுதானே. அப்ப இதுல நான் உங்களுக்கு இப்ப ப்ராக்டிக்கலா காட்டுறேன். இப்ப நான் உங்களுக்கு நோட்ஸ் தியரி பாட்டை முடிச்சு விடுறேன், சரி. அடுத்தது உங்களோட லொக் யுவர் கம்ப்யூட்டர், நம்மளோட கம்ப்யூட்டர் வந்து லாக் பண்ணிலும், சைன் அவுட் பண்ணிலும், அந்த சுவிட்ச் அக்கௌண்ட்டுக்கு போகலும். அடுத்தது அக்கௌண்ட் செட்டிங்ஸ்ல வந்துட்டு நாம இதுல செய்யலுமா இருக்கும். இங்க பாருங்க, ரைட், சரிதானே. ரைட், இப்ப பாருங்க, இந்த ஸ்டார்ட் மெனுல வாரோம். ரைட், வந்துட்டு இங்க பாருங்க, நான் எந்த ப்ரொஃபைல் காட்டுது. ரைட், இதுல நாம என்ன செய்யறோம், இங்க பாருங்க, சேஞ்ச் அக்கவுண்ட் மை செட்டிங். இதுக்குள்ள போயிட்டு நான் என்ன செய்ய போறேன், எந்த எல்லா விஷயமான அக்கவுண்ட், என்னோட பிசில சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் வந்து நான் என்னால சேஞ்ச் பண்ணிடலுமா இருக்கும். இங்க பாருங்க, இமெயில்ஸ் அக்கவுண்ட் சேஞ்ச் பண்ணிடலும், சைன்இன், அடுத்து நம்ம எல்லாத்தையும் வந்து இதுல வந்துகிட்டு நாம செட்டிங்கள்ல இதுல வந்து செய்யலுமா நமக்கு இருக்கும். ரைட், அடுத்தது பாருங்க. ரைட், இது அப்ப நம்ம என்ன பார்த்தோம், நம்மளோட அக்கௌண்ட் இதுல லாக் அவுட் பண்ணிடலாம். இப்ப லாக் அவுட் பண்ணி காட்டி நினைச்சுன்னா இது என்ன செய்யும், லாக் அவுட் ஆயிரும். இப்ப சைன் அவுட் பண்ணிடலும், சரிண்ணே. ரைட், அடுத்தது இதுல வந்துட்டு எடிச்சுன்னா இப்ப விண்டோஸ் 10 ப்ரோல செட்டிங்கும் கொடுத்து வச்சிருக்காங்க. நாம இப்ப செட்டிங்ல போய் என்னென்ன விஷயங்கள் இருக்கி, சிஸ்டம் இருக்கி, டிவைஸ் இருக்கி, ஒவ்வொன்றும் இது நம்ம போறோம் பார்ப்போம். இது ஒவ்வொன்றுலயும் நம்ம டேட் டைம் சேஞ்ச் பண்றது எல்லாமே வந்துட்டு நம்ம இதுல தான், நம்மளோட விண்டோஸ் செட்டிங்ஸ்ல தான் நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம செய்ய போறோம். ரைட், அடுத்தது இங்க பாருங்க, இதுல வந்து என்ன செய்யறோம், ஸ்லீப்பிங் மூட். ஸ்லீப்பிங் மூட் இருந்துச்சுன்னா என்ன விஷயம் சொன்னா, நம்மளோட லெஃப்ட் வந்துகிட்டு ஸ்கிரீன் வந்துகிட்டு ஆஃப் ஆகி இந்த ஒன்ல தான் இருக்கும், ஆனா நம்மளோட ஸ்கிரீன் வந்துட்டு ஆஃப் ஆகி இருக்கும். சரிதானே, அதைத்தான் ஸ்லீப்பிங் மூட்ல போடுற, கொஞ்சம் ரெஸ்டடு, கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு ரெஸ்டடுன்னு சொல்லி போடுறோம். அடுத்து ஷட் டவுன். ஷட் டவுன் என்ன செய்யும், கம்ப்யூட்டர் தன்னாலே ஆஃப் ஆயிரும். அடுத்து ரீஸ்டார்ட். ரீஸ்டார்ட்ங்கிற என்னது, நம்ம திருப்பி ஆஃப் ஆகி திருப்பி நம்மட இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஒன் ஆகிற விஷயங்கள் தான் இதுல நமக்கு இருக்கு. ரைட், இப்ப நம்ம இவ்வளவு தான் நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நம்ம விஷயம், சரிதானே. மெயினா வந்துகிட்டு நம்ம எப்படி இப்ப அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம எப்படி போல்டர் கிரியேட் பண்றோம், நம்ம என்னென்ன செய்யலாம், அடுத்து எப்படி delete பண்றோம், எப்படி ஒரு ஃபைலை ஹைட் பண்ற, என்ன செய்யலாம், அதுக்கு எப்படி நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு நாம பார்ப்போம், சரிதானே. இன்றைக்கு நாம இந்த இவ்வளவு தான் நம்மட செஷன், சரிதானே. நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டை பார்த்தோம், அடுத்து விண்டோஸ் என்னன்னு பார்த்தோம், அடுத்தது நம்மட எல்லா டிஸ்டர்ப்ல என்னென்ன வகையான ஸ்டார்ட் மெனு எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம், சரிதானே. நாம இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு எப்படி போட்டோஸ்ல கிரியேட் பண்றோம், அதை எப்படி ஹைட் பண்ணலாம், எப்படி எல்லாம் செய்யணும், நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நாம பார்க்கக்கூடியதா இருக்கும். சரி, ரைட், ஓகே. இப்ப ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா நீங்க உங்களோட விஷயங்களை கேட்கலாம், என்ன மாதிரி எது என்னன்னு சொல்லி. இந்திய கிளாஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு விளங்காததுகள் ஏதாச்சும் இருந்தா நீங்க என்ன செய்யலாம்னா, நீங்க ஓப்பனா கேட்கலாம், மைக் ஆன் பண்ணிட்டு கேளுங்க. அடுத்தது எப்படி இருந்துச்சு, நான் ஸ்பீடா போறேனா, இல்ல நான் ஓகேவா, இல்ல என்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் நான் ஏதாச்சும் டெவலப் பண்ண என்னன்னு நீங்க ஓப்பனா பேசலாம். இப்ப நீங்க தெரியாததான் படிக்க வாரீங்க, சரிதானே. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க ஓப்பனா பேசணும், சரிதானே. இன்ன பிரச்சனை இன்னைக்கு நாம சும்மா படிக்கலையே, நம்ம காசு கொடுத்து படிக்கும், சரி. அப்ப நம்ம தெரியாத விஷயங்களை நாம தான் கேட்டு கேட்டு படிக்கணும். அவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு தெரியாட்டி எனக்கு இது விளங்கல, நீங்க கூச்சப்பட தேவையில்ல, சரிதானே. நீங்க தெளிவா கேட்கலாம், எனக்கு விளங்கலைன்னா நாங்க திருப்பி விளங்கப்படுத்துவோம், சரிதானே. இல்லையா அதுக்குரிய உங்களுக்கு ஜூம் ரெக்கார்டிங் தர நீங்க பாருங்க. அப்ப நீங்க இப்ப உங்களுக்கு டவுட் கேட்கற என்ன விஷயம்னா, உங்களுக்கு விளங்காத விஷயங்கள், இப்ப எனக்கு கொஞ்சம் தடுமலை இருக்கிறதால இந்த வாய்ஸ் கிளியரா இருக்கும் எனக்கு தெரியல, அப்படி உங்களுக்கு விளங்க இல்லையா, இல்ல நான் கொண்டு போற வே வந்துட்டு ஸ்பீட் இருக்கா, என்னென்ன நீங்க சொன்னதான் நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் என்ன செய்வேன்னா அந்த ஸ்பீடை குறைச்சி அப்படி எல்லாம் ஆஹ் உங்களுக்கு ஏத்த மாதிரி கொண்டு போயிலுமா இருக்கும். ஹலோ மிஸ். சொல்லுங்க. என்னன்னு சொன்னா கிளியரா விளங்குது எல்லாம், ஆனா கொஞ்சம் ஃபாஸ்ட் மாதிரி. ஸ்பீடா போறேனா, ரைட், ஓகே. ஓகே, நான் அடுத்த கிளாஸ் ரெக்கார்டிங் கிடைக்குமா?
ஆமாம், உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு எப்படி நைட்டுக்குள்ள உங்களுக்கு ரெக்கார்டிங் ப்ரொவைட் பண்ணும். ஓகே. ஓகே. கொஞ்சம் இந்த ஹலோ மிஸ், சொல்லுங்க. இது நீ டெஸ்க்டாப்ல நம்மளோட டெக் ஸ்க்ரீனுக்கு வந்து நம்மளோட போட்டோ போடுறது எப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் சொல்லலையே. ஓகே. நம்மளோட போட்டோ போடுறது எப்படி? உங்களோட உரிய போட்டோ இப்ப நீங்க அதுல போயிட்டு நீங்க பர்சனலைஸ் போனீங்க தானே, பேக்ரவுண்ட் பர்சனலைஸ் போனீங்க தானே, போயிட்டு இப்ப நீங்க அந்த ப்ரௌஸ் ஓ, பண்ணுவீங்க தானே. இப்ப ப்ரௌஸ் பண்ணும்போது இப்ப உங்களோட ம், பிசில உங்களோட போட்டோ கிடக்கணும். சரிதானே. இப்ப நீங்க உங்களோட பிசில உங்களோட ம். போட்டோ இன்சர்ட் பண்ணிட்டு இப்ப நீங்க ப்ரௌஸ் பண்ணக்குள்ளால உங்களோட போட்டோவை வந்துட்டு அதுல பிசில கிடக்கும் போது நீங்க என்ன செய்வீங்கன்னா அந்த பிசில உங்களோட சூஸ் இப்ப நம்ம இமேஜை சூஸ் பண்ண மாதிரி உங்களோட போட்டோவை அதுல சூஸ் பண்ணி போடையில மாதிரி இருக்கும். ஓகேவா ஆ, உங்களுக்கு? அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட். ஸ்கிரீன் விளங்குதானே? ஓ, ஸ்கிரீன் விளங்குதா? ஓ, விளங்குது, விளங்குது, விளங்குது. ஓகே. இப்ப பாருங்க, இங்க பாருங்க, இங்க வந்துட்டு ப்ரௌஸ் இருக்குதானே. இந்த ப்ரௌஸ்ல இப்ப உங்களோட பிசில ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு உங்களோட போட்டோ வந்துட்டு இருக்கணும். சரிதானே. உங்களோட போட்டோ நான் சொல்றேனே இப்ப உதாரணத்துக்கு எப்படி சொல்றேன். ரைட். ரைட். சும்மா இது உதாரணத்துக்கு வைப்போமே, இது ஒரு போட்டோ உங்களோட போட்டோவா இருக்கு. இப்ப உங்களோட போட்டோ வந்துகிட்டு எதுலயும் கிடக்கலாம். இப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க இப்ப உங்களோட வாட்ஸ்அப்பை உங்களோட பிசில கனெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி நீங்க எடுக்கலாம். இல்லையா, நீங்க கூகுள்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணி ஏதாச்சும் சர்ச் பண்ணி அவங்களோட போட்டோ வேற ஏதாச்சும் போட்டோவை நீங்க எடுக்கலாம். அப்படி நீங்க எடுத்துட்டு நீங்க இந்த ப்ரௌஸ்ல வந்துட்டு நீங்க என்ன செய்றீங்க, அதை செலக்ட் பண்றீங்க எங்க உங்களோட போட்டோ இருக்கு. டவுன்லோட்ல இருக்கா, டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கா, இல்ல நீங்க இந்த உங்களோட டெஸ்க்டாப்ல நீங்க உங்களோட போட்டோ போட்டு வச்சிருக்கீங்களான்னு நீங்க என்ன செய்யலாம்னா நீங்க எந்த பார்த்து எங்க இருக்குன்னு சொல்லி நீங்க அதை கண்டிப்பா நீங்க பார்க்கணும். சரிதானே. அதை பார்த்துட்டு இப்ப நீங்க டவுன்லோட் தான் பண்ணினீங்கன்னு சொன்னா இல்ல உங்களோட டெஸ்க்டாப்ல கிடக்குன்னா அதை உரியதை நீங்க போட்டுட்டு சரியானே நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா ஒண்ணு செய்யல இவ்வளவுதான் கொடுக்குறோம். ரைட். இதை கொடுப்போமே. ரைட். சூஸ் பண்ணிடுறீங்க. சூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களோட போட்டோ வந்துட்டு பின்னுக்கு டெஸ்க்டாப்ல இதா வந்துடும். சரியே. ம், விளங்கிட்டு தானே? சரி சரி. ஓ, விளங்குது, விளங்குது. ஓகே. ரைட். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? அஸ்ஸலாமு அலைக்கும் மேம். சொல்லுங்க மேம். கோ i5ல வந்து எடிட்டிங் இல்லாட்டி கிராஃபிக் டிசைனிங் செய்ய இயலாதா? உங்களோட எத்தனை i3யா? i5. செய்யலாம். செய்யலாம் இல்ல. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னாமா, இப்ப i5ல வந்துட்டு கொஞ்சம் அதாவது உங்களோட ப்ரொசஸர் எத்தனை தெரியல என்ன. ரைட். ஓகே. இப்ப பொதுவாவே நம்ம i5லேனா i3லேனா செய்யலாம் இல்ல. ஆனா நம்மட செய்யற அந்த வேகம் இருக்குது, அந்த ஸ்பீட். இப்ப நம்ம ஒரு செகண்டுக்குள்ள செய்யக்கூடிய விஷயங்களை என்ன செய்யணும், ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ன்னு சொல்லி இழுக்கும். அதாவது டிலே பண்ணும். நம்ம இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடியோ எடிட்டிங் செய்ய போகல ஒரு டூல்ஸை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணி அதை மூவ் பண்ணக்குள்ள என்ன செய்ய போகுது, அப்படியே சுத்தி சுத்தி கொஞ்சம் கன நேரம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் போகும். அதை விட நீங்க i5 i7 i9 அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்குள்ள என்ன செய்யணும், உங்களோட குயிக்கா ப்ரோசஸ் உங்களுக்கு என்ன நீங்க செய்யணுமோ குயிக்கா வித்தின் செகண்டுக்குள்ள என்ன செய்யும், குயிக்கா எடிட் பண்ணலாம். அப்போ உங்களோட டைம் சுருங்கும். இப்ப நீங்க ஒரு 5 நிமிஷம் எடிட் பண்ற வீடியோவை நீங்க குயிக்கா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள எடிட் பண்ணி முடிக்கலும். அதுக்காகத்தான் நம்ம அந்த ப்ரோசஸ்ல ஸ்பீட்ல கூட்டுறோம். விளங்கிச்சானே. ஆனா செய்யலாம். ஐ5ல எடிட் பண்ணலாம். ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளவுதான். ஓகே, தேங்க்ஸ். ஓகே. ஓகே. இப்படி நான் கேக்குற மாதிரி இந்த மரியம் அப்படி அவங்க எல்லாரும் கேக்குற மாதிரி நீங்க எல்லாம் ஓப்பனா கேட்கலாம். நீங்க கூச்சப்பட தேவையில்லை. இதுல கேக்குறதுக்கும் இந்த கூச்சப்படுறதுக்கும் ஒண்ணும் இல்லை. இப்ப நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருப்பீங்க, தெரியாதவங்க இருப்பீங்க. நீங்க கேட்கலாம். அப்படி டவுட் இல்லைன்னு சொன்னா நம்ம என் பண்ணோம். அப்ப சார் அப்ப கிளாஸ் என் பண்ணுவோமா? மிக்டம் சார்.
ஓம் ஓகே ஓகே வச்சுக்கொள்வோம். சரி அப்போ ஓகே நாம இன்ஷால்லா உங்களுக்கு அடுத்த கிளாஸ் எப்பன்னு சொல்லி உங்களுக்கு குரூப்ல வந்துட்டு போட்டிருப்பாங்க. இப்போ அடுத்த கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு டியூஸ்டே 24 வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். நம்ம அந்த கிளாஸ்ல மிச்ச பேலன்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா. ஓகேவா? ஓகே தேங்க்யூ. குட் நைட் டு ஆல்.